உண்டாவதாக. May the God's holy name be glorified. எபிரேயர்களின் நிருபம் 10ஆம் அதிகாரம் 37, 38, 39 வசனங்கள் வாசிக்கலாம். The book of Epistle to Hebrews chapter 10 verse 37, 38 and 39. For yet a little while, and he that shall come will come, and will not tarry. Now the just shall live by faith. But if any man draw back, my soul shall have no pleasure in him. But we are not of them who draw back unto perdition, but of them that believe to the saving of the soul. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவான், ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது என்கிறார். நாமோ கெட்டு போக பின்வாங்குறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the God's holy name be glorified. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். For at a little while, and each that will come and will not tarry. இயேசுவின் வருகையை நோக்கி சபை போய் கொண்டிருக்கிறது. And church is progressing towards the coming of Jesus. ஆண்டவருடைய வருகைதான் நம்முடைய இலக்கு. And coming of Jesus is our target. ஒரு கிறிஸ்தவனுடைய பூரணம் என்பது இயேசுவின் வருகையில போய் அவரோடு அவன் இணைவது. The perfection of the Christian is to getting engaging or gathering in his coming. அதுக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையில பல பாதைகளிலே நாம் கொண்டு செல்லப்படுகிறோம். Before that we are taken in different parts in our life. இங்கே நாம் பார்க்கிறோம், ஒருவன் பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது. And here we can see, but if any man draw back, my soul shall have no pleasure in him. இன்றைய மெசேஜ் பின்வாங்காதே. And today's message, don't draw back. எந்த சூழ்நிலையிலும் நீ பின்வாங்காதே. At any situation, don't turn back. இதுதான் இந்த காலை வேளையில தேவன் தன்னுடைய சபைக்கும் தன்னுடைய ஊழியர்களுக்கும் தன்னுடைய விசுவாசிகளுக்கும் தன்னை பின்பற்றுகிற தன்னுடைய வழிகளில் உற்சாகமா இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் இந்த காலை வேளையில கொடுக்கக்கூடிய வார்த்தை. And this is the word the Lord gives in the morning time to the believers, to the servants of God, and those who are believing, and those who are following him, and those who are coming after him. ஏன் இந்த வார்த்தையை அவர் பேசுகிறார்? Why the Lord speak this word? பின்வாங்குதல் என்பது இப்பொழுது கடைசி காலங்களிலே சபைக்குள்ளே நடக்கிற ஒரு தீவிரமான வல்லமையுடைய ஒரு செயல். And drawing back, and it is the hasty work or speedy work of that is taking place in the church. எவ்வளவு வேகமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்தார்களோ அதைவிட வேகமாக அவர்களை வெளியே இழுக்கும்படியாக வல்லமைகள் போராடுகிறது. How speedily they enter into the spiritual life, and the powers are working to draw them to such a speed. பின்வாங்குதல் என்பது பழைய ஏற்பாட்டிலும் இருந்தது, புதிய ஏற்பாட்டிலும் இருக்கிறது. And this turning back, it is experience found both in the Old Testament and New Testament. ஆனால் கிருபையினாலே நம்ம அனைவரையும் கர்த்தர் மட்டுமாய் பாதுகாத்து வருகிறார். But by the grace of God, and he is protecting and saving us till now. ஒருவேளை நாம் சபையில இருக்கலாம், ஆவியிலே நாம் பின்வாங்கினவர்களாக காணப்படலாம். We may be in the church, but we are the one may be drawn back in the spirit. அதை குறித்து நாம் சரியான விதத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். It is very needed for us to understand well. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். The just shall live by faith. அந்த விசுவாசத்தை விட்டு ஒருவன் பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது. If any man draw backs from this faith, my soul shall have no pleasure in him. அப்படி ஒருவன் பின்வாங்கினால் அவன் கெட்டு போவான், நாமோ கெட்டு போக பின்வாங்க கூடாது என்று சொல்லி இருக்கிறது. And if anyone draw back unto perdition, for they should not be turned back for the perdition. இந்த பாதையினுடைய பெயர் விசுவாச பாதை. And this path is called the path of faith. இந்த வழி விசுவாச மார்க்கம். And this religion or way is a faith religion. இது ஒரு சாதாரண மனிதன் கடந்து போக முடியாது, விசுவாசிகள் மட்டுமே இதில் கடந்து போக முடியும். Ordinary person cannot travel or cannot cross this path, only a spiritual or believer can travel. விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். Without which faith and no one is well able to be pleasure unto God. நமக்கு எல்லாருக்கும் பெயர் விசுவாசிகள் என்று பெயர் இருக்கிறது. And we are all having the name as believers. ஆனால் நம்மில் எத்தனை பேருக்குள்ளே தேவன் எதிர்பார்க்கிற விசுவாசம் இருக்கிறது என்று நாம் சொல்ல முடியும்? But how many of us can say and the expected faith the Lord is having, do we have in it? விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. And faith is the substance of things hoped for, the evidence of things not seen. விசுவாசம் பயிற்சிவிக்கப்பட வேண்டும். And faith must be exercised. அதற்காக நாம் முயற்சி எடுக்க வேண்டும். So we must take steps for it. அதுக்காக நாம் கிரியை செய்ய வேண்டும். And we must work for it. விசுவாசம் வார்த்தையில் மாத்திரமல்ல, Faith is not only by words. அது கிரியைகளோடு கூட முயற்சி செய்து பூரணப்படுகிறது என்று காண்கிறோமே. And if we are seeing that to be perfected, it is exercised through the works. அந்த விசுவாசத்துக்காக நீங்கள் டெய்லி தேவனை துதிக்க வேண்டும். And we have to praise for this faith every day. தேவனை நீங்கள் துதித்து விசுவாசித்து தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசத்தில் நீங்கள் வல்லவர்களாய் மாற வேண்டும். And praising God every day, having assurance of the whole faith, and we must become the heroes of faith, or strong in faith. ஆண்டவர் ஒரு ரேஷியோ வைத்திருக்கிறார். அந்த ரேஷியோவுக்கு நம்முடைய அந்த அளவுக்கு நம்முடைய விசுவாசம் வர வேண்டும். And God have a ratio, and to that extent our faith must come. பழைய ஏற்பாட்டு விசுவாசம் வேறு, புதிய ஏற்பாட்டு விசுவாசம் வேறு. The Old Testament faith is different than the New Testament faith. பழைய ஏற்பாட்டு விசுவாசம் அவர்களை குறித்து நாம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முழுவதும் படிக்க இயலும். And we
you're able to see about the faith of the Old Testament in book of Hebrews chapter 11 holy. ஆனால் எபிரேயர் 11 கடைசியில வரும் பொழுது அங்கே நிருபக்காரன் சொல்லுகிறான் அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகவில்லை என்று சொல்லுகிறான். But the writer of the epistle in the 11th chapter last section he says, and they were not made perfect. அவர்கள் அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள். And they quenched the fiery violence of fire. அவர்கள் சிங்கங்களின் வாயை அடைத்தார்கள். They stopped the mouth of lions. ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். And they overcome the kingdom. உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. And the world was not a vessel to them. அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்த அவர்களை விட புதிய ஏற்பாட்டு விசுவாசம் என்பது அதைவிட ரெட்டிப்பான மடங்கு வர வேண்டும். And when compared to this Old Testament saints and these New Testament people must come to the double fold of faith. பழைய ஏற்பாடு விசுவாசம் என்பது ஒரு சாதாரண விசுவாசம். The Old Testament faith is an ordinary faith. ஆனால் புதிய ஏற்பாட்டு விசுவாசம் என்பது மகா பரிசுத்தமான விசுவாசம். But New Testament faith is the most holy faith. அவர்கள் விசுவாசத்தினாலே என்று அவர்களை குறித்து சொல்லி இருக்கிறார். And it is said about them by faith. ஆனால் யூதா 20 சொல்லுகிறது நீங்களோ பிரியமானவர்களே உங்களை நீங்கள் மகா பரிசுத்தம் உங்களுடைய மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று யூதா சொல்லுகிறார். And Jude says, but ye beloved, building up yourselves by your most holy faith. அப்ப பழைய ஏற்பாட்டு விசுவாசம் வேறு புதிய ஏற்பாட்டு விசுவாசம் மகா பரிசுத்தமான விசுவாசம். Old Testament faith is different, but the New Testament faith is the most holy faith. அப்படியானால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற அந்த விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டியது எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். So we have to take heed in the matters of keeping the faith which is given in the New Testament period. பவுலாக இருந்தாலும் விசுவாசத்தை காத்துக்கொண்டால் தான் நீதியின் கிரீடம். Even if it is Paul, if he keep the faith, then he will get the crown of யாராக righteousness. இருந்தாலும் Whoever it may be. விசுவாசத்தை காத்துக்கொண்டிருக்கிறவர்களுக்கு பைபிள் சொல்லுகிறது அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அதை தருவார். And they that keep the faith and those who are earning for the appearing, he will give to everyone. ஒருவேளை உங்களுடைய விசுவாசம் கடந்த காலங்களிலே தடுமாறி இருக்கலாம். Sometimes your faith may be stumbled in the past days. ஆனால் பைபிள் சொல்லுகிறது விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். But the Bible says the just shall live by faith. பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது. If any man draw back, my soul shall have no pleasure in him. விசுவாசத்தை விட்டு ஒருத்தன் பின்வாங்கிட்டானா அதனால தான் நம்ம பின்மாற்றக்காரன் என்று அவனுக்கு பெயர் கொடுக்கிறோம். If any drawbacks out of this faith, and he is called as a backslider. விசுவாசத்தை குறித்து நீங்கள் 1000 மெசேஜ் கேட்டிருக்கலாம். And you have heard many messages about faith. அது முக்கியமல்ல. That is not ஆனா important. நமக்குள்ள எவ்வளவு விசுவாசம் நான் கட்டி எழுப்பி இருக்கிறோம் நாம் அதை சிந்திக்க வேண்டும். And what sort of faith that we have built it up, we must consider. ஏனென்றால் நமக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசம் ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம். Because the faith which is delivered to us is once it is given or delivered to us. சொல்லுகிறது In what the scripture யூதா says. 3 வசனம் என்ன சொல்லுகிறது? And what the Jude 3rd verse saying. நான் பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுத நான் கவனமாக இருந்தேன். And I was so careful about writing a ஆனால் comment. இப்பொழுது பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது என்று அவர் பேசுகிறார். And it says, I gave all diligence to write unto you to exhort you that ye should earnestly contend for the very faith which was once delivered for the saints of God. உன்னுடைய விசுவாசத்தை கண்டு கர்த்தர் ஆச்சரியப்படணும். And looking unto your faith, God must amaze it. இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது ஒரு சிலருடைய விசுவாசத்தை பற்றி ஆச்சரியப்பட்டார். When Jesus lived on this earth and looking into some of the faith, he was amazed. இஸ்ரவேலிலும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று I சொன்னார். have seen not belief among Israel. ஆனா அதே இயேசு ஒரு சிலரை பார்த்து உங்கள் விசுவாசம் எங்கே என்று கேள்வி கேட்டார். But the same Jesus looking at others asked, where is your faith? அப்போ பாராட்ட வேண்டிய இடத்துல அவர் பாராட்டுகிறார், கடிந்து கொள்ள வேண்டிய இடத்துல கடிந்து கொள்கிறார். Where he want to appreciate, he appreciated, and where he want to reprove them, he reproved. இயேசு உயிர் தெழுந்து விட்டார். And Jesus was resurrected. இப்பொழுது சீஷர்களோடு இடைபடுகிறார். And he was dealing with his மார்க் disciples. 16 கடைசியில பார்க்கும் பொழுது அவருடைய அவிசுவாசத்தை குறித்து அவர்களை கடிந்து கொண்டார் என்று வேதம் சுட்டிக்காட்டுகிறது. And the Bible clearly depicts that, and looking into their unbelief, he reproved them. அவருக்கு உயிர் தெழுந்த பின்பு கூட இவருடைய அவிசுவாசத்தை கண்டு அவருக்கு வெகுந்த வேதனை உண்டானது. And after resurrection, looking into their unbelief, and he got grieved. அவர் ரெண்டு காரியத்தை குறித்து கடிந்து கொண்டதாக மார்க் 16:14 சுட்டிக்காட்டுகிறது. And 16:14 says, and he was grieved in two matters. ஒன்று அவருடைய அவிசுவாசம், மற்றொன்று அவருடைய இருதய கடினம். One is their unbelief and another is hardness of heart. இன்றைக்கு ஏன் பின்வாங்க கூடாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். Why we have to understand that we should not draw back. நாம பாவத்திலிருந்து வெளியே வந்துட்டோம். We came out of sin. சபைக்குள்ள வந்துட்டோம். We come to the church. ஒரு அடைக்கல பட்டணத்துக்குள்ள And வந்துட்டோம். we are in the stronghold of தேவனுடைய city. கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துட்டோம். We are under the control of God. ஆனா இந்த வாழ்க்கையை நம்ம சரியா செய்யாட்டா இதுக்கு பனிஷ்மென்ட் வந்துரும். If we do not do this life properly, we will get the punishment. நான் சொல்லுகிறதை நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. And understand what I say. நீங்க வெளியே இருந்து நாம் பாவம் செய்த காலங்கள் ஒரு காலம். And those are the times that you were outside and committed sin. அதுக்கு நாம அப்படியே போயிருந்தா அதுக்கு ஒரு பனிஷ்மென்ட் வாங்கி இருப்போம். And if we go in such a way, and we will receive the punishment. அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். But in the unknown season, and he was like what was not தன்னுடைய seen. இரத்தத்தினால நம்மை கழுவி நம்மை சமீபமாக கொண்டு வந்து விட்டார். By his blood he cleansed us and brought us to his ஆனா church. இப்ப இங்க வந்த பிறகு இங்க உள்ள பிரமாணத்தை நீ
கீழ்ப்படியலன்னா அதுக்கு பனிஷ்மெண்ட் வாங்க கூடாது. After coming to the church and if you not obey to the laws, you have to attain the punishment for it. வெளிய தப்பு செஞ்சு சாபம் வாங்குறது வேற, இதுக்குள்ள வந்துட்டு நீ தப்பு பண்ணி சாபம் வாங்க கூடாது. Committing sin outside and getting the curse is different than committing sin after coming to the church. ஒரு பெரிய மீட்டிங்ல பாஸ்டர் டியூ அவர்கள் பேசும் பொழுது, In a big meeting when Pastor T.U. Thomas அவருக்கு அப்பொழுது முடியவில்லை. and he was not able. அந்த மீட்டிங் அவர் வந்தாரு. And he came to the meeting. கார்ல தான் கொண்டு வந்தாங்க. And they took him in the car. வந்து சேர்ல போய் உட்கார்ல அப்படியே நேரா ஸ்டேஜுக்கு வந்துட்டார். He sat on the chair and he came directly towards the அதெல்லாம் அவருடைய கடைசி கால கூட்டங்கள். and that is the last days of the meeting. ஏனா அவருக்கு பேச நிக்க முடியாது, அவ்வளவு கண்டிஷன்ல வந்தார். Because he cannot stand in that condition. உடனே கையெடுத்து கும்பிட்டு சொன்ன வார்த்தை, and when he came and saluted the people and said, யாரும் இந்த மார்க்கத்துல இருந்துட்டு நரகத்துக்கு போய்டாதீங்க. and staying in this way don't get to hell. இதுல இருந்துட்டு நீ எங்க போய்டாத, நரகத்துக்கு போய்டாத. and being in this fellowship don't go to hell. உண்மை பிரியமானவர்களே, that is true. நாம இதுல வந்துட்டு பின்வாங்கிட்டோம்னா உலகத்து மனுஷனுக்கு நேரடியாக காட்டணும், நமக்கு தான் அதிக கேடு நடக்கும். After coming to this way and if we draw back and the thing which is coming to happen to the worldly people is more than to us. சோதோமுக்கு நடந்தது, கோமோராவுக்கு நடந்தது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். We all know what happened to Sodom and Gomorrah. ஆனா இயேசு கிறிஸ்து அதை குறித்து புதிய ஏற்பாட்டில் பேசும் பொழுது, but when Jesus Christ spoke about in New Testament, கப்பர்நகூமே உனக்கு ஐயோ, and woe unto Capernaum, தீருசீதோனே உனக்கு ஐயோ, and for Tyre woe to you, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, and woe to the Bethsaida. உன்னில் செய்யப்பட்ட பலத்த கிரியைகள் சோதோமில் நடந்திருந்தால் அவர்கள் மனம் திரும்பி இருப்பார்கள். and all the works that happened in you have happened there to the Sodom and they would have repented. ஆனபடியால் இனிமேல் வருகிற நியாயத்தீர்ப்பிலே சோதோமை காட்டிலும் அதிக நியாயத்தீர்ப்பு உனக்கு உண்டுன்னு சொன்னார். so the judgment to you will be more than to Sodom. ஏனென்றால் நம்முடைய கையில அதிகம் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. because many things were delivered in our hands. அதிகம் கொடுத்தவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். and that which was given more will be asked more. அவன் அதை ஒப்பு கொடுக்காவிட்டால் அவனுக்கு அதிக அடிகள் உண்டு என்று லூக்காவிலே இயேசு பேசுகிறார். and in Luke of Luke Jesus spoke that and it was not delivered there is more punishment for him. நம்ம கையில ஒரு விசுவாச ஜீவியத்தை தெய்வம் கொடுத்திருக்கிறார். and the Lord have given life of faith in our hands. அதை நாம் சரியான விதத்தில் இல்லாவிட்டால் நமக்கு அதுக்கு தான் தேவன் கணக்கு கேட்பார். if we are not proper in this and the Lord will reckon us in that matter. அப்ப நாம அதுக்கு சரியா கொடுக்கலனா நாம் இந்த சபையில வந்து நியாயத்தீர்ப்புக்கு எதுவாக போய் விடுவோம். if we are not giving proper in the church and we will turn towards judgment. அதனால தான் சொல்லி இருக்கு, பின் வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது. and so it is said that if he draw back and my soul will not be have pleasure in him. பின்வாங்கி போனதுக்கு நீ உன் புருஷனை காரணம் சொல்லலாம். and you may tell reason for your backsliding your மனைவியை காரணம் சொல்லலாம். and you may point out your wife. நீ பெற்ற பிள்ளைகளை காரணம் சொல்லலாம். you may reason your children. உன்னை பெற்ற பெற்றோர்களை நீ காரணம் சொல்லலாம். or you may reason about the parents that you beget. ஏதாவது ஒரு ஊழியக்காரனை நீ காரணம் சொல்லலாம். or you may tell about the servants of God. ஏதாவது ஒரு சம்பவத்தை நீ காரணம் சொல்லலாம். or you can give reasons about some incidents. இல்லாவிட்டால் ஆதாம் சொன்னது போல ஏவாளை சொல்லலாம், ஏவாள் சொன்னது போல சர்ப்பத்தை நீ சொல்லலாம். and like Adam said to Eve and Eve to serpent. இப்படி யாரையாவது ஒரு ஆளை நீ பின்வாங்கி போனதுக்கு காரணம் சொல்லலாம், அது நியாயமாக இருக்கலாம். and you may point some person as a reason for your backsliding or drawing back. ஆனா நீ பின்வாங்கும்போது தேவன் உன்மேல் பிரியமா இருக்க மாட்டார். but when you draw back the Lord will not have pleased in you. ஏனென்றால் உனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். because he gave you grace. அபிஷேகம் கொடுத்திருக்கிறார். he gave you anointing. பைபிளை கையில கொடுத்திருக்கிறார். he gave you Bible in your hands. ஆழமான உபதேசங்கள் he கொடுத்திருக்கிறார். gave you deep doctrines. அப்போஸ்தல ஐக்கியம் he கொடுத்திருக்கிறார். gave you apostolic fellowship. ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்துல உனக்கு இடம் கொடுத்திருக்கிறார். and he given you the partakers of the saints of light. இதுக்கு மேல உனக்கு என்ன செய்யணும்? and more than what should be done to you. எல்லாம் செஞ்சிட்டு உன்னிடத்துல எதிர்பார்க்கிறதை நீ கொடுக்கலனா அதுக்கு ஜட்ஜ்மென்ட் உண்டு. and doing and delivering all these in your hands, if you do not do, there is a judgment. அதனால பின்வாங்கி போறதுக்கு நீ காரணம் சொல்ல காரணத்தை தேடாத. so don't tell reason for drawing back or don't seek after the reasons. இன்னைக்கு अनेகர் பின்வாங்கி போனதுக்கு பல காரணங்களை சொல்லுவாங்க. and many tell reasons for their drawing back. ஒரு சில குடும்பத்துல ஒரு மரணம் அவங்களை வெளியே கொண்டு போய்டும். and sometimes the death will take them away. ஒரு மரணம் வீட்ல நடந்துச்சுனா அது அவங்களை வெளியே கொண்டு போய்டும். if the death occurs in a house, that will take them away. ஒரு தவறான ஒரு நடவடிக்கை நடந்துருச்சுனா அது அவங்களை வெளியே கொண்டு போய்டும். and the wrong in conversation may take them away. இப்படி ஏதாவது ஒரு சம்பவங்கள் கூட உங்களை வெளியே கொண்டு போறதுக்கு இழுக்கிறதுக்கு காரணமாக இருக்கலாம். and there may be some incidents at your home will be reason to draw you back. ஆனா விசுவாச வீரர்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில பின்வாங்கவில்லை. but the heroes of faith were not backslided in those situations. உன்னை வெளியே கொண்டு போறதுக்கு தான் அவன் பிரயாசப்படுவான். and he will labor to take you out. ஆனா விசுவாச வீரர்கள் அந்த சூழ்நிலைகளில பின்வாங்குனது கிடையாது. but the heroes of faith were not turned back in those situations. அவர்கள் அதற்காக சத்தியத்துக்காக உபதேசத்துக்காக கடைசி வரை நின்றவர்கள். and for the truths and for the doctrines and they stood till last. நீ பின்வாங்கினால் நீ கெட்டு போகிறாய் என்று அர்த்தம். if you draw back and you are corrupted. இன்றைக்கும் கூட பின்வாங்குகிற ஒரு கூட்டத்தை நீங்கள் பார்க்கலாம். even today we can see one people of group that they will be drawing back. ஒன்று விசுவாசத்தில் பின்வாங்குவது. one is drawing back in faith. மற்றொரு பகுதியில பார்க்கும் பொழுது when we see in another part, லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, when we look into Luke Gospel chapter 8 verse 13, லூக்கா 8:13 பாருங்கள். கற்பாரின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து
சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். இங்கே கற்பாறையில் விதைக்கப்பட்ட ஒரு கூட்டத்தை குறித்து பார்க்கிறோம். And here we see the people of group they were found on the rock. நல்ல விதைகள் தான் விதைக்கப்பட்டது. A good seeds were sown. விதைத்தவன் நல்ல மனிதன் தான். And the one who sown was good man. அவன் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு தான் விதைத்தான். And with great expectation he sowed the seeds. ஆனா அது விழுந்த இடம் என்னது? கற்பாறை. But where it was sown it fell on the rock. அது முளைத்தது. It sprout. அது வளர்ந்தது. It grew. ஆனால் ஒரு டைம் வரும் பொழுது But when the time comes அது செயலற்று போகிறதை நாம் பார்க்கிறோம். and we can see it when without none effect. இது விதையை குறித்து அல்ல, ஒரு தனி மனித வாழ்வை குறித்து இயேசு பேசுகிறார். It is not about the seed but the Lord Jesus speak about the personal man's life. கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்துடனே ஏற்றுக்கொள்கிறார். And they on the rock or they which when they hear receive with joy. பிரசங்க கேட்கும்போது இன்ட்ரஸ்டா இருக்குங்க. When you hear the sermon you will be joyful. அதோட ரெண்டு கதையை சொல்லிட்டா இன்னும் ஜோக் அடிச்சு நல்லா இன்ட்ரஸ்டா கேட்பீங்க. When I add 2 more stories and you will hear with joy. இந்த வசனம் ஞாபகம் இருக்கோ இல்லையோ இந்த இன்சிடென்ட் நான் சொன்ன கதை உங்களுக்கு அப்படியே பை ஹார்ட் ஆயிடும். Whether you remember the word of God or not but the incident or stories which I say will அது read. முக்கியம் அல்ல பிரியமானவர்களே. That is not important believer. ஆனால் சூழ்நிலை மாறும். The situation may change. அந்த நேரத்துல உனக்குள்ள வேர் இருக்கான்னு பார்க்கணும். At that time you must check whether the root is there. அவர்கள் வசனத்தை கேட்கும் பொழுது சந்தோஷத்துடனே ஏற்றுக்கொள்கிறார்கள். When they hear the word of God and they receive with joy. பாறை கீழ இருந்ததனால அவர்களால் வேர் கொள்ள முடியவில்லை. And rock fell down so they were not rooted up. கொஞ்ச காலம் விசுவாசத்துல நிக்கிறது போல காண்பிக்கிறார்கள். And they says they were standing for a while. எல்லா கூட்டங்களுக்கு வருவாங்க. They comes for all the எல்லாரும் போஜனம் எடுப்பாங்க. and they take part in white and white போடுவாங்க. and they wear white and white. மீச தாடி எல்லாம் எடுத்துருவாங்க. And they will take away the mustache and அவசரமா நகையை கழட்டிடுவாங்க. and they will hastily remove the jewels. நான் மருந்து எடுக்க மாட்டேன்னு தீர்மானம் எடுப்பாங்க. They take determination I will not take medicine. படபடன்னு பிரதிஷ்டை எல்லாம் ரொம்ப ஸ்பீடா இருக்கும். இப்பமே சீயோன் எருசலேமுக்கு போய் கதவை தட்டிடுவாங்க போல தெரியும். Very speedily they will take consecration of Zion and Jerusalem and they will be knocking the door immediately. ஆனா சோதனை வரும் பொழுது but when the temptation comes திடீர்னு பார்த்தா இவன் இருக்கவே மாட்டான். and will turning back he will not. சோதனை காலத்தில் இவர்கள் பின்வாங்கி போனார்கள். And at the time of temptation they were drawn back. விசுவாசத்தை விட்டு நீ பின்வாங்கி போகிற ஒரு சூழ்நிலை ஒன்று சோதனை. And the turning away from the faith is one point is into temptation. அதனால சோதனை வராதுன்னு பைபிள்ல சொல்லவே இல்ல. So it is not said in Bible temptation will not come. சோதனையினுடைய இன்னொரு வார்த்தை பரீட்சை. Then another meaning for temptation or test. அவர் சோதிக்கப்பட்டார். He was tested. அவர் பரீட்சிக்கப்பட்டார். And he was tried. அப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாருக்கும் உண்டு. And such a situation is for everyone. இப்போ நீங்க கஷ்டப்பட்டு பிள்ளைகளை படிக்க வைக்கிறீங்க. And with hardly difficulty you are making your children to be educated. ஆனா அந்த பிள்ளைகளுக்கு பரீட்சை இருக்கிறது. But they have exams. அது ஒரு நாள் அல்ல. Not one day. முந்தைய காலங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல 3 எக்ஸாம் தாங்க நடக்கும். In the early days only 3 exams are conducted. Quarterly, half-yearly, annual. Quarterly, half-yearly and annual exam. கொஞ்சம் படிப்பு இதெல்லாம் கொஞ்சம் முன்னேறி வரும் பொழுது அதுக்கு பிறகு மிட்டம் வச்ச ஆரம்பிச்சாங்க. And when they progress in the education and the midterm test started. இன்னும் எஜுகேஷன் போட்டிலாம் வந்த உடனே அதுக்கு பிறகு மந்த்லி ரிவிஷன்லாம் வைக்க ஆரம்பிச்சாங்க. When education comes in competition they conducted monthly and revision test. But nowadays it's not like that. காலையில போர்ஷன் சாயங்காலம் பரீட்சை இல்லனா இன்னைக்கு பாடம் நாளைக்கு பரீட்சை. And morning portion and evening test or today's lesson or tomorrow test. அப்படினா என்ன அர்த்தம்? What does it mean? பிரசங்கம் கேட்டு வெளிய போன உடனே பரீட்சைன்னு அர்த்தம். After hearing the sermon when you go out you have test. இது இப்ப விசுவாச வாழ்க்கையில வந்துருச்சு. And this same thing comes in the faith life also. ஒருத்தர் ஜெபிச்சாரு. One prayed. ஒரு நாள் ஒரு பிரசங்கம். And one day it was a sermon. பொறுமையை குறித்து பிரசங்கம். And about the patience. பிரசங்கம் முடியும் போது எல்லாரும் ஒப்பு கொடுத்தாங்க. At the end of the sermon everyone submitted themselves. அப்ப எல்லா விசுவாசிகளும் ஆண்டவரே எனக்கு பொறுமை தாருன்னு பயங்கரமா ஜெபிச்சாங்க. All the believers started to pray give me patience. முடிஞ்சு வீட்டுக்கு போறதுக்குள்ள வழியிலேயே ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு. Before going reaching the house and there comes a problem. ஒரு பெரிய உபத்திரவம் வந்து விட்டது. A great tribulation came to them. அப்ப பிரச்சனை ஆயினோனே துக்கப்பட்ட அந்த விசுவாசி. And the believer read about the problem. ஆண்டவர்ட்ட கேட்டான். And he asked to God. நான் கேட்டது என்னது? What I asked. நான் கேட்டது பொறுமை. I asked for patience. பட் நீங்க கொடுத்தது உபத்திரவம். But what you give a tribulation. நான் கேட்டதை கொடுக்காம எனக்கு ஆப்போசிட்டா ஒன்னு கொடுக்கறீங்க. You give not what I asked but you give your contrary thing. அப்ப ஆண்டவர் சொன்னாரு. And the Lord said. உபத்திரவம் தான் பொறுமையை உண்டாக்கும்னு பைபிள் சொல்லுகிறது. And the Bible says the tribulation gives patience. உபத்திரவம் பொறுமையை உண்டாக்கும். And the tribulation gives patience. அப்படி தான் பைபிள் சொல்லுகிறது. That is the Bible saying. நீ உனக்கு ஆசீர்வாதம் வேணும்ங்கறனா அது பணமா வரும், பொருளா வரும், ஏதாவது ஒரு திங்ஸா வரும் சேரும். If you need blessing and it comes from money or through any materials. அதுக்காக எனக்கு அச்சடிச்சிட்டு நேரா கையில வந்து கொடுன்னு சொல்ல நீ கேட்க முடியாது. And you cannot ask them to print it and give in your hands. ஏன் முன்னாலே நீங்க பிரிண்ட் பண்ணி காசு கொடுங்க சுவாமி அப்படிலாம் கேட்க முடியாது. And you cannot ask unto God you did அதாவது சோதனை எந்த சூழ்நிலையிலும் வரும். And the temptation may come at any situation. பழைய ஏற்பாட்டிலே தேவனுடைய ஜனங்களுக்கு சோதனை வந்தது. In Old Testament people they received temptations. ஆனால் அவர்கள் சோதனை நாட்களிலே தேவனுக்கு கோபம் மூட்டினார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. But the Bible says at the time of trials and they kindle anger up to God. உன்னுடைய ஒரு வார்த்தை தேவனை கோபம் மூட்டிரலாம். Your words may make him angry. சோதனை வரும்
பொழுது பின்வாங்குகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. And there is a group of people when the temptation comes they may fall away. சோதனை வரும் பொழுது விசுவாசத்தை விட்டு வழுகுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. And one group of people are when the temptation comes they go away from faith. சோதனை பாவத்துல தான் வரும்னு நினைக்க கூடாது. இன்னைக்கு எழுதி வச்சுக்க, சோதனை ஆசீர்வாதத்திலும் வரும். And don't think that since temptation comes only through sin, it also comes through blessings. எழுதி வச்சுக்க. அதாவது சோதனை பாவத்தின் நிமித்தம் பிசாசு நிமித்தம் தான் வரும்னு நினைக்காத, சோதனை ஆசீர்வாதத்திலும் வரும். And write it down, only this temptation comes not only through sins or by demons, also it comes through blessings. பழைய முந்திய காலங்களில் சொல்லுவாங்க தேவன் கொடுக்காம சோதிக்கிறார்னு. ஆனா இப்ப சிபிஎம் உடைய வார்த்தை தேவன் கொடுத்து சோதிக்கிறார். In the earlier days in CPM they used to say and the Lord give not and test them, but in these days the Lord give it them and test ஊழியத்துக்கு வந்தா சாப்பாடு கிடையாது. In those days when they come to the ministry no food and no proper garments. எத்தனையோ நாள் பசி பட்டினியில கிடந்தாங்க. And many days starved and half face hunger. இப்ப அந்த ஸ்கீமே கிடையாது. But nowadays there is no scheme like that. இப்ப எல்லாமே ஆல்ரெடி இப்ப 3 மாசத்துக்கு சாப்பாட்டுக்கு எல்லா வசதிகளும் ஆல்ரெடி எல்லாமே ஸ்டோர் ஃபுல்லா இருக்கு. பண்டகசாலை நிரம்பி இருக்கு. Now the storehouse is fulfilled before 3 months and whatever is needed is fulfilled there. அன்னைக்கு அதுல உண்மையா இருக்கணும், இன்னைக்கு இதுல உண்மையா இருக்கணும். In those times they should be faithful in that, but in these times they should be faithful. ஆசீர்வாதத்தையும் வசதியையும் வாய்ப்புகளையும் நல்ல வேலையும் நல்ல போஸ்டிங் கொடுத்து அப்படியே உன்னை கொண்டு வரும் பொழுது நீ அதுல கூட அதுலயே கவனத்தை வச்சு நீ பின்னால போய்டுவே. அதுதான் உனக்கு சோதனை. When the Lord gives you blessings and facilities and good position and post and you must be proper faithful in it, and then the temptation comes and you must win over it. மனுஷனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே அவனுக்கு சோதனை. பைபிள்ல வசனம் தெளிவா சொல்லி இருக்கு. And there is a word in the Bible says that the fame that comes to man is a temptation to him. நீ அதுலயே நம்பிக்கிட்டு போகும்போது விசுவாசத்தை விட்டுருவே. And you may be going out to reaching to the top, and when you are going there and you may lose your faith. பிசாசு ரொம்ப கன்னிங்கான ஒரு ஆளு. And Satan is a cunning one. நீ ஜெபத்துல தான் ரொம்ப தீவிரமா இருக்கனா அதுல வச்சே உன்னை கவுத்துறதுக்கு ட்ரை பண்ணுவான். And if you are speed in your prayer and he will turn over you through your prayers. நீ அற்புதங்களிலே நீ கவனம் செலுத்துறேனா அத வச்சே உன்னை கவுத்துறதுக்கு ட்ரை பண்ணுவான். If you pay attention towards the miracles and he will revert you in it. நீ fasting போறேனா அதுலயே உன்னை கவுத்துறதுக்கு ட்ரை பண்ணுவான். And if you take fasting more and he will take steps to revert you in fasting. நீ பணத்துக்கு பின்னாலே போறேனா அத வச்சே உன்னை கவுத்துறதுக்கு ட்ரை பண்ணுவான். If you go after money and he will revert you through money. 40 நாள் fasting. 40 days fasting. இயேசுவுக்கு அதுலயே ஒரு சோதனை வச்சான். And Jesus got temptation in it. நீ எதை விரும்புறியோ, நீ எதை ஸ்பிரிச்சுவல் நினைக்கிறியோ அதுலயே உனக்கு ஒரு கண்ணி வெடி வைப்பான். And what you desire and what you think of it, and there he keeps it down. எடுத்துக்கிட்டே இரு, உபவாசம் எடுத்துக்கிட்டே இரு, கொஞ்ச நாள்ல செத்து போய்டுவே நீ. And take fasting and you within a few days you may die. உன்னை ஃபாஸ்டா கொண்டு போய் ஓச்சிரான். And fastly he will revert you. இதான் உண்மை பிரியமானவன். And that is the fact. உபவாசம் எடுமா இவன் வாடு உபவாசம் எடுப்பா. ஒரு 6 மாசம் கழிச்சு உட்கார முடியாது, எழும்ப முடியாது, நடக்க முடியாது, அப்படி வந்துருவான். திருப்பி இவனுக்கு குடல் புண்ணாயிடும், ஒண்ணுமே இல்லாம ஃபைனல் போயிடுவான். அவன் பாப்பா ரைட் ஓகே இன்னொரு 40 வருஷம் இருப்பான்னு நினைச்சோம், குயிக்கா காலி பண்ணிட்டு முடிச்சிருவான். And taking fasting for 6 months. நீ பரலோகம் போவ, எய்ம் பண்ண இடத்துக்கு போக மாட்ட. You will go to heaven but you will not go to the place that you aimed. அதனால தான் உங்களை எந்த ரூட்ல அவனுக்கு அடிக்கணும்னு தெரியும். And you know to which route you be. உன்னுடைய பலவீனம் எது, உன்னுடைய பலன் எது, இதுதான் அவன் பார்த்துக்கிட்டே இருப்பான். And he will look unto your weakness and strength. உன்னுடைய பலவீனத்திலே உன்னை தாக்க அவனுக்கு முடியும், உன்னுடைய பலத்திலே உன்னை தாக்குறதுக்கு அவன் ட்ரை பண்ணுவான். Is able to attack you in weakness, he will try to attack you in your strength. யுத்தம் அப்படினு வந்துட்டா தாவீதை பீட் பண்ணவே முடியாது. பைபிள்ல ஒரு இடத்துல கூட தாவீது தோற்றதா பைபிள்ல கிடையாது. And battle and no place and David is defeated, and Bible say in Bible no portion we can see he was not defeated. மாமிசம் பெண்கள் அப்படினா ஈஸியா தட்டிட்டு போய்டுவான். But if it is a carnal flesh of the women and he will be easily beat up. அழகா ஒரு நாள் யுத்தத்துக்கு போடாம வச்சு அவனுடைய லைஃபையே கரப்படுத்தி விட்டு போய்ட்டான். And one day he was not able to go to the battle and he corrupted his whole life. நான் எதுக்கு இத சொல்றேன்? Why I say this? உன்னுடைய வாழ்க்கையில சோதனை வரும். And temptations comes in your life. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். And blessed is the one who endure the temptation. அந்த சோதனையில அவன் உண்மையா இருந்தா அவன் என்ன செய்வான்? ஜீவ கிரீடத்தை பெறுவான். If he is faithful in the temptation he will receive the crown of. ஒரு சிலர் எழும்பி தெய்வீக சுகத்துல நான் மருந்து எடுத்ததில்லங்கிறது ஒரு சாட்சி அல்ல. And some says standing in divine healing I was not taking medicine. அத வெளிய சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அது விசுவாசத்தின் ரகசியம். There is no need to tell it outside, and that is the secret of your faith. ரகசியத்தை நீ என்ன செய்யணும்? சுத்த மனசாட்சியில காக்கணும். அதை எடுத்து மைக்க பிடிச்சிக்கிட்டு நான் 15 வருஷமாக மருந்து எடுக்கவில்லை, அடுத்த நாள் ஆஸ்பத்திரி போயிட்டேன்னா என்ன பண்ணுவேன்னு சொல்லு. With pure conscience you have to keep the secret of your faith. You don't want to take a mic and confess it. பிசாசுக்கு நீயே இடம் கொடுக்கற. And you are giving room for the devil. அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு விசுவாசி மருந்து எடுக்க மாட்டான், அதான் அவனுடைய கான்செப்ட், அவ்வளவுதான். There is no need to tell it out. A believer will not take medicine, that is his concept. அது அவனுடைய கான்செப்ட். And that is his own concept. ஒரு சிலர் ஃபோன் பண்ணி கேக்குறாங்க நாங்க எங்க எந்த ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு. நான் என்ன இது
ரெஃபர் பண்றதுக்கு நான் ஒரு டாக்டரா என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. And some calls and ask me to go to which hospital am I a doctor to refer you. அதாவது ஜனங்கள் சபையினுடைய அந்த ஆழமான வேற அவங்க இன்னும் கண்டுபிடிக்கல. And the church did not identify the truth or the root of the church. சோதனை எந்த ரீதியிலும் வரும். And temptation may come in any form. ஏன் உன் தாய் மூலமா வரலாம். Or it comes through a mother. உன் தகப்பன் மூலமா வரலாம். It may come through your சபை ஊழியன் மூலமா வரலாம். or through the servant of God in church. எந்த ரீதியில வந்தாலும் நீ எதிர்கொள்ள ரெடியா இருக்கணும். It may come in any form, but you will be able to resist it. ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்வாங்குகிறது என்பது நமக்கு இருக்கவே கூடாது. And in spiritual life, and there should not be concept of drawing back. காரணம் என்ன? And what is the reason? அவர்கள் வேர் கொள்ளவில்லை. And they were not resisting. வேர் கொள்ளாதபடினால அவர்கள் சோதனையிலே பின்வாங்குகிறார்கள். And they were not rooted up, so in the time of temptation they fall away. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, When we look at the book of Hebrews chapter 4 verse 1, எபிரேயர் 4:1, ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்கிறது. a promise being left of us entering into his rest. இளைப்பாறுதலில் பிரவேசிக்க கூடிய ஒரு வாய்ப்பு, அதாவது ஒரு ஹால் டிக்கெட்டோ இல்லாவிட்டா ஒரு உள்ள போறதுக்கு ஒரு பாஸோ உனக்கு கிடைச்சிருக்கு. There is a chance, a hall ticket, a pass to enter into rest. பரலோகத்தின் இளைப்பாறுதலுக்குள்ள போறதுக்கு உனக்கு என்ன இருக்கு? ஒரு பாஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. A pass is given to you to enter into rest of heaven. ஆனா அதை அடையாமல் நீ பின்வாங்கி போனவனாய் இருக்க கூடாது. But you should not seem to come short of it. உனக்கு கிடைச்ச வாய்ப்பை நீ பயன்படுத்தணும். You must make use of the opportunity. இந்த உலகத்துல நமக்கு இளைப்பாறுதல் கிடையாது. We don't have rest in this world. இளைப்பாறும் காலம் இனி வருகிறதா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. The scriptures say the rest is to yet come. எந்த சூழ்நிலையிலும் நாம் இளைப்பாறுதலை விட்டுவிடவே கூடாது. At any situation we should not leave this rest. 11ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, When we look into 11th verse, ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு and none being a get of this நாம் இந்த disobedience, இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையா இருக்க கடவோம். and let us all take heed to enter into the rest. இந்த உலகத்துல நமக்கு கிடைச்ச இளைப்பாறுதல் வேறு, நாம் இனி அடைய போகிற இளைப்பாறுதல் அது நித்திய இளைப்பாறுதல். And the rest that we have got is different, but the rest we are going to attain is different. அந்த இளைப்பாறுதல்ல பிரவேசிக்கிறதுக்கான வாக்குத்தத்தம் நம்ம கையில இருக்கு. And to enter into their rest, the promise is now in our hands. அந்த வாக்குத்தத்தம் நம்ம கையில இருக்கு, ஆனால் அதை அடையாமல் நாம் பின்வாங்கி போக கூடாது. The promise is now, it is in our hands, and without getting it we should not come short of it. எப்பொழுதும் நாம் பயத்தோடு பக்தியோடு காணப்படணும். And we should be always with fear and godliness. இந்த இளைப்பாறுதல்ல பிரவேசிப்புங்கிறது எல்லாருக்கும் ஒரே டைம்ல கிடையாது. And this taking enter into rest is not the same time for நேர்மையாய் everyone. நடந்தவர்கள் தங்கள் படுக்கைகளிலே நினைக்கிறார்கள், இளைப்பாறுகிறார்கள். And they that are perfect and they are resting in their bed. எப்போ நம்ம கூப்பிடுறாருன்னு நமக்கு தெரியவே தெரியாது. And we don't know when he calls us. அவர் கூப்பிடும்போது நான் வரமாட்டேன் நீங்க வரமாட்டேன் யாருமே என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. When he calls you, we cannot tell I will not come. திடீர்னு இப்ப கூட்டத்துல இருக்கும்போதே உங்களை கூப்பிட்டாருன்னா என்னைய கூப்பிட்டாருன்னா போய் தான் ஆகணும். Suddenly in the meeting if he calls you, you must go up. நான் வீட்டுக்கு போக விட மாட்டீங்கன்னு சொல்றீங்களா? Are you telling, will you not allow me to go home? கூப்பிட்டாலும் போய் தான் ஆகணுங்க. And if he calls any person, he must go. அது என்ன நேரத்துல மரணம் வரும்னு நமக்கு தெரியாது. We don't know when the death ஆனா comes. உன்னுடைய மரணம் உனக்கு இளைப்பாறுதலாய் போய் சேரணும். But the death must be rest and you must go to that place. மரணத்துக்கு பின்னால நீ ஐஸ்வர்யானை போல புலம்பிக்கிட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கைக்கு நீ போய் சேர்ந்து விட கூடாது. And you should not have a lamentation life like rich man and entering into உன்னுடைய இளைப்பாறுதலுக்கு ஒரு போராட்டம் உண்டு. and for your rest there may be நீ conflicts. வருகையில போகாம இருக்கிறதுக்கு ஒரு போராட்டம் And உண்டு. then with the conflicts that you not caught up with the coming. ஏன் உன்னை பின்வாங்க வச்சிட்டா அவன் அந்த இடத்தை தட்டிடுவான். If you make you to turn back and he will take that place. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 66ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, When we look into John the Gospel chapter 6 verse 66. யோவான் 6:66, அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அவருடைய சீஷர்கள்ல ஒரு கூட்டம் இப்ப பேக் ஸ்லைட் பண்றாங்க. And one group of his disciples they went back. ஏன்? Why? யோவான் 6:60. 6:60 of John. அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்டபொழுது இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். உபதேசம் கடினமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் பின்வாங்கினதாக பைபிள் சொல்லுகிறது. And one group of people they were drawn back because the doctrines are hard. நம்ம சபையினுடைய டாக்டரின்ஸை கொஞ்சம் லூஸ் பண்ணா இந்த இடம்லாம் நிரம்பி வழியும், வேலூர்லயே நான் தான் பெரிய சர்ச் பாஸ்டரா மாறிடுவேன். If we loosen some doctrines in our church and the hall will be overflowing. நீ என்னனாலும் பண்ணு, You can do anything. நீ வந்துட்டு போன்னு சொன்னா போதும், அது பாட்டுக்கு நிறைஞ்சிக்கிட்டு இருப்பான். ஒரே ஆட்டம் பாட்டமா கொஞ்சம் ஸ்டைல மாத்தி கொஞ்சம் ட்ரம் பீட் எல்லாம் கொஞ்சம் மாத்தி அடிச்சா போதும், மொத்த வாலிபனும் எங்கதான் இருப்பான்,
இங்கதான் உட்கார்ந்திருப்பான். If you change the style, if you change the drum beating style, and now many people will come and enter into the church. டிவைன் ஹீலிங் பிரச்சனையே இல்ல, நீ எத்தனை ஆஸ்பத்திரியிலே படுத்துக்கோ, இங்க வந்தா போதும்னு சொன்னா பிரச்சனையே கிடையாது. And there is no problem, and you can come here, you can stay in the hospital, and many people will come here. நீ எப்படி உடுத்திக்கோ, என்னனாலும் பண்ணு. And you can wear any garments. உலகத்துல ஒரு கான்செப்ட் உண்டு. And there is a concept in the world. மாடு எங்க போய் மேஞ்சாலும் பிரச்சனையே கிடையாது, ஆனா பால் கறக்க மட்டும் இங்க வந்துறணுமா. And wherever the cow goes for the and it comes back to the city, that is enough. காலையில மாடு அவுத்து விட்டுருவான். And they will loosen the cow in the morning. அது எவன் தோட்டத்துல மேயுதோ, எங்க போயுதோ, என்ன சுத்துதோ, எங்க அடி வாங்குதோ, என்ன பண்ணுதோ கரெக்ட். சாயங்காலம் கரெக்டா பால் கறக்கும்போது எங்க வந்துறணும், இங்க வந்துறணும். காலையில பால் கறந்துட்டு அது வெளியே போயிடணும். அதே மாதிரி சில சபைகள்ல பால் கறக்கிறதுக்கு மட்டும் சபையில விசுவாசிகளை வச்சிருக்கான். அப்படி நான் வச்சேன்னு சொன்னா இங்க பால் நிரம்பி வழியும், ஆடும் நிரம்பி வழியும். அதான் உண்மை. And that is fact. ஆனா நம்ம அப்படி அல்ல. But we are not like that. நாம அப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிறது இல்ல. And we are not doing such matters. நாம ஒரு ஸ்கூல் மாதிரி நடத்துறோம். And we are conducting as a school. Why? இவர்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேர்ந்தவர்களாய் மாறணும். And they must come perfect in Christ Jesus. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேர்ந்தவனாய் நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து அவரையே தான் உபதேசம் பண்றோம். And do any man to get in Christ Jesus, we preach unto him and to come in the perfection unto him. நமக்கு இதுதான் நம்முடைய கொள்கை. And that is our principle. இதுக்காகவே இந்த ஊழியத்துக்காகவே நம்ம அர்ப்பணிக்கிறோம். And for this we are delivering into our ministry. இதுல நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கிறோம். And we are strict in it. நம்ம கண்டிக்கிறோம். We are proving them. தேவைப்பட்ட அவங்கள தண்டிக்கிறோம். If needed, they are punishing them. தேவைப்பட்ட அவங்கள ஒதுக்குறோம். If needed, we are disallowing them. ஏன்? Why? என்ன காரணம்? What is the reason? அவங்க சரியில்லைன்னு சொன்னா அவங்களுக்கு பிரயோஜனம் இல்ல. If it is not proper, there is no use of it. இவங்களை கொண்டு போய் தேர்னவளா நிறுத்துறதா நம்முடைய கையில தேவன் கொடுத்த ஒரு ஊழியம். And to take them a perfect, and that is the ministry given in our hands. லூக்கா 1:77 நீங்க பார்க்கும் பொழுது when we look into gospel to Luke chapter 1 verse 77, என்ன சொல்லி இருக்கிறது? and what it is said there, உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தணும். அதுதான் புதிய ஏற்பாட்டு சபையினுடைய ஊழியம். and to prepare the people. லூக்கா 1:17 1:17 of Luke. பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாருடைய நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்துகிறது புதிய ஏற்பாட்டு ஊழியம். To make the ready people for just, and that is the New Testament ministry. அப்ப நம்முடைய ஊழியமே அதுதான், உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்துறது. And taking the just people to our ministry and making perfect, that is our ministry. மற்ற சபையினுடைய உபதேசங்களுக்கும் நம்ம சபையினுடைய உபதேசங்களுக்கும் கொஞ்சம் டஃப்பாவே இருக்கு. So the doctrines compared to the congregation, our congregation is somewhat tough. மற்ற இடத்துல எல்லாம் ஸ்டேட் போர்டா இருக்கலாம், இது கொஞ்சம் ஐசிசியா இருக்கலாம்னு யோசிக்கிறேன். And some congregation may be like the state board and it may be அப்படிதானே? உண்மைதானே? இன்டர்நேஷனல் சிலபஸ் நம்ம வச்சிருக்கோம் அவ்வளவுதான். And we have an international syllabus. அதனால பிள்ளைகளுக்கு கொஞ்சம் டஃப்பா தான் இருக்குங்க. So it is tough for our children. பிள்ளைங்க படிச்சு வெளியே வரும்போது தேறினவர்களாக வருவார்கள் என்று விசுவாசிக்கிறோம். But when they come out and they become perfect, I believe. அப்ப நாம எந்த லெவல்ல நம்முடைய பிள்ளைகளை கொண்டு வரணும்? So what level we must bring our children? விசுவாசத்தில் நீ பின்வாங்க கூடாது. And you should not draw back in your faith. சோதனைகளில் நீ பின்வாங்க கூடாது. And at times of temptation you should not drop back. இளைப்பாறுதலை நீ விட்டுவிட கூடாது. And you should not leave your rest. உபதேசம் கடினமா இருக்குன்னு பின்வாங்க கூடாது. And seeing the doctrines are hard, you should not drop back. அப்ப இயேசு சொன்னாரு, நீங்களும் போறத மனதா இருந்தா நீங்களும் போகலாம்னு 12 சீடர்களை பார்த்து பேசினார். Looking into the disciples said, and if you have heart to leave, you can leave. அப்பதான் பேதுரு சொன்னா, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே, நாங்கள் எங்கே போவோம்? Eternal word is with you, where will we go, said by Peter. இந்த பெண்டிகாஸ்ட் பிரசங்கத்தை ஏத்துக்கிறதுக்கு ஒரு விசுவாசிக்கு gift வேணும். To accept the Pentecostal preaching, a believer must have a gift. பல கிஃப்ட் இருக்கலாம், பிசாசு துரத்துற கிஃப்ட் இருக்கலாம், அற்புதங்களை செய்யற கிஃப்ட் இருக்கலாம், அதெல்லாம் இரண்டாவது. ஆனா முதல் கிஃப்ட் இந்த சத்தியத்தை அங்கீகரிக்கிற ஒரு கிஃப்ட். He may have any gift by chasing the devils or doing any miracles, but we must have a gift to believe these doctrines. இதை குறித்து மத்தேயு 19:11 இயேசு தெளிவாக பேசுகிறார். And Jesus clearly speaking this incident in book of Matthew chapter 19 verse 11. வரம் பெற்றவர்களே தவிர மற்றவர்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று இயேசு சொல்கிறார். And Jesus said clearly, and they that have gifts and cannot accept these words. இந்த தேவனுடைய பிள்ளைகள் பின்வாங்கும் பொழுது நடக்கிற கேடு என்ன? And what is the perdition took place to the children of God when they draw back? நான் முதலாவது சொன்னேன், விசுவாசத்துல பின்வாங்காதீங்க. First I say, don't draw back in faith. சோதனைகள்ல பின்வாங்காதீங்க. And don't draw back at time of temptations. உபதேசத்துல இடறி போயிடாதீங்க. And don't stumble in your doctrines. அதே நேரத்துல நம்முடைய ஜீவியத்துல பெண்களுக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது பின்வாங்க வாய்ப்புகள் இருக்கிறதாக பைபிள் சொல்கிறது. At the same time the scriptures say, when you give room for women in your life, you may have chances to backslide. உபாகமம் 17:17 பார்க்கும் பொழுது, when we look into Deuteronomy chapter 17 verse 17, ராஜாவாக இருந்தால் அவன் பெண்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. And if among you are king, and you should not give room for women. அநேகம் பெண்களை அவன் வைக்கும் பொழுது அவர்கள் அவனை பின்வாங்க வைப்பார்கள். And if we have many women, and they make them to defy them. அப்படினா என்ன அர்த்தம்? What does it mean? பலவீனத்துக்கு நீ இடம் கொடுக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில நீ கீழே வருவாய். If you give room for your weakness, you may come or fall away from your life.
அவன் இருதயம் பின்வாங்கி போகாதபடி அவன் அநேகம் ஸ்திரீகளை படைக்க வேண்டாம். And his heart not turn away, and he should not have many wives to himself. 1 ராஜாக்கள் 11:3 நாம் பார்க்கும் பொழுது When we look unto 1 Kings chapter 13 verse 3, 11 verse 3, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? and what it is said there? சாலமோன் அநேக ஸ்திரீகளை பின்பற்றினால் அவனுடைய இருதயம் பின்வாங்கி போனதாக வேதம் சொல்லுகிறது. And the Bible says, and Solomon followed after many women, and his heart was turned back. மாம்சத்தின்படி நீங்கள் ஆணையோ பெண்ணையோ விரும்பி போகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய இருதயத்திலே தோல்விகளும் பின்வாங்குதலும் தானாகவே வரும். Carnally, if you follow after the man and woman, and you will have the backsliding or turning away in life. மனைவி இருக்க புருஷன் இருக்க இன்னொரு ஆளை நீ தேடக்கூடாது, நீ அப்படி போகும் பொழுது நீ பின்வாங்குவாய். Having husband and wife, if you are seeking after any person, and you will fall away in your life. உனக்கு விவாகம் ஆகாமல் இருக்கும் பொழுது ஒரு பெண்ணையோ ஆணையோ நீ தேடக்கூடாது. When you are not married, don't seek after a man or woman. பைபிள் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? மனைவியை, ஊர்ல உள்ள வசனம்லாம் தெரியும், இந்த வசனம்லாம் தெரியாது. மனைவியை தேடாதே. And don't seek after wives. நீயா ஒரு மனைவியை தேடாதே. And don't look after wife for your own நீயா sake. ஒரு புருஷனை தேடாதே. And don't according to own desire, don't seek after husband. மனைவியை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான். And some says, and they that was looking at a wife and receiving the life. பரிசுத்தவான்கள் கட்டி வைப்பாங்க பாரு, அப்பதான் நீ கண்டடையணும். And when the saints of God is arranging you, you must seek after them at that time. நீயா தேடனா அது கடைசில திருப்பி இங்க வந்து உட்கார்ந்துட்டு அழுதுகிட்டு தான் இருப்ப. And if you seek after yourself, and you must cry and must lament. அதனால சாலமோன் இந்த விஷயத்துல தான் தவறு செஞ்சான். And Solomon committed wrong in this matter. அவனுடைய வாழ்வின் வீழ்ச்சிக்கு அதுதான் காரணம். And that is the reason for his falling in his life. பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஆளு. And he was a tremendous person. ஆனா விழுகை அங்கதான் நடந்தது. But there happens a falling. நெகேமியா 13ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, When we look into book of Nehemiah chapter 13 verse 26. ராஜாவாகிய சாலமோன் இதனால் பாவம் செய்தான் அல்லவா? And Solomon committed sin because of அவனை this. போல ராஜா உண்டாயிருந்ததில்லை. And is no king like அவன் Solomon. தேவனால் சிநேகிக்கப்பட்டவனாய் இருந்தான். And he was beloved of his God. ஆனால் இந்த ஸ்திரீகள் அவனை பாவம் செய்ய பண்ணினார்கள். And but these women made him to commit sin. பலவீனத்துக்கு நீ இடம் கொடுக்க அந்நிய மாம்சத்தை நீ பின்தொடர உன்னுடைய வாழ்க்கையில பின்வாங்குதல் வந்து கொண்டே இருக்கும். When you give room for the weaknesses, and when you give room for the strange of fleshly natures, and the drawing back or backsliding will follow after you. Backslide வந்து ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சியை கொண்டு வந்துரும். And backsliding will give you a great falling. என்னாகமம் 32:15 பார்க்கும் பொழுது, When we look into Numbers 32 verse 15, அங்க என்ன சொல்லி இருக்கிறது? and what it is said there, நீ பின்வாங்க நீ ஒரு இடத்தை ஒரு குறிக்கப்பட்ட இடத்தை போய் நீ அடைய மாட்டாய். and when you backslide and turn back, and you will never go to the place, desired place. நீ அலைந்து கொண்டே இருப்பாய், உன்னை கர்த்தர் அழிய பண்ணுவார். And you may seek after, but the Lord will make you to destroy. நீங்கள் அவரை விட்டு பின்வாங்கினால் இன்னும் வனாந்தரத்திலேயே இருப்பீர்கள், கானானுக்குள் போக மாட்டீர்கள். If you turn away from after him, and you will again leave them in the wilderness. நீங்கள் அவரை விட்டு பின்வாங்கினால் நீங்கள் அழிவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. If you turn away from him, and he shall destroy, say the Bible. தேவனை விட்டு பின்வாங்குகிற அந்த தன்மை நமக்குள்ள வரவே கூடாது. And we should never have the nature of drawing up back from God. அவைகள் தேவனுக்கு விரோதமாய் மாறிவிடும். And this become contrary to God. தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார்னு சொல்லி இருக்கிறார். And the Lord resists the proud, says the Bible. இரண்டாம் நாளாகமம் 23ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது, When we look into 2 Chronicles chapter 23, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what it is said there, 17ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? and what does the 17th verse say? அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும், இல்ல சாரி, 27ஆம் வசனம். 23:27. இல்ல 25 27 பாருங்க. 25 27. 2 Chronicles chapter 25 verse 27. அமத்சியா கர்த்தரை விட்டு பின்வாங்கின காலம் முதற்கொண்டு எருசலேமில் இருந்தவர்கள் அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு நீ பண்ணிக்கொண்டார்கள். கர்த்தரை விட்டு பின்வாங்க பல வல்லமைகள் உனக்கு விரோதமாய் புது விரோதிகள்லாம் எழும்ப ஆரம்பிப்பாங்க. When you are not growing away from God, and many enemies or adversaries will come after you. பின்வாங்கும் பொழுது நீ நினைக்கிற விசுவாசத்தை விட்டு நம்ம வெளியே வந்துட்டோம், சபை விட்டு வெளியே வந்துட்டோம், உபதேசத்தை விட்டு வெளியே வந்துட்டோம், சோதனையில் நிக்க முடியல அப்படின்னு நீ எடுக்கிற. ஆனா பிசாசு என்ன பண்றான்? உன்னை அலைய விடுறான். When you turn away, you think that you came out of the fellowship, you came out of the doctrines, you came out of this temptations, but the devil is making you to roam around here and there. ஒரு தேவனுடைய பிள்ளை பின்வாங்க அவனுக்கு விரோதமான பல சக்திகள் எழும்ப ஆரம்பிக்கிறார். A child of God, when he turns away or drawbacks, and many powers will resist him. நீ கர்த்தருக்காக நிக்கும் பொழுது உன்னை பார்த்து எல்லா பிசாசும் பயப்படும். When you stand for God, all the demons will fear of looking unto you. நீ பின்வாங்க ஆரம்பிச்ச உடனே எல்லாம் விரோதமா எழும்பி நிக்கும். When you start to turn back, and every will resist you. உன்னை பார்த்து பயந்த சக்திகள் எல்லாம் உன்னை பார்த்து பரியாசம் பண்ணும். Then all the powers that feared you will mock at you. இதுதான் உண்மை. And that is a fact. சிம்சோன்
வல்லமையா இருக்கும் பொழுது அவனை பார்த்து பயந்தாங்க. அவனுக்கு முன்னாலே ஒருத்தனும் வர மாட்டான். When Samson was powerful and they feared at him and no one can come before him. பட் அவன் விழுந்து போன பொழுது, But when he was fallen, அவனுடைய கண்கள் பறிக்கப்பட்டது. when his eyes was plucked, அவனை வேடிக்கை பொருளாக மாற்றினார்கள். and they made him the thing to show off. அவனை அந்த பெரிய மண்டபத்துல கொண்டு வந்து விடுறாங்க. And they brought him to the palace and எதுக்கு கொண்டு வந்தாங்க தெரியுமா? why did they bring him? அவன் வேடிக்கை காட்டணுமா? And he must exhibit something to them. அவன் அப்படியே வந்தான். ஒருத்தன் காலை உள்ள விடுறான், பொத்துன்னு குப்புற விடுறான். And he fell bowing down. அவனை குரங்கா மாத்திட்டானுங்க. And he made them monkey. நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். And you must நீங்கள் understand them. பின்வாங்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு பின்வாங்குதல் நடக்குது. ஆனா இன்னொரு விதத்துல சத்துரு உனக்கு விரோதமாய் கொடியேற்ற ஆரம்பிப்பான். When you backslide and turning away is happening in you, and enemy will hoist his flag. நீங்க பின்வாங்கிட்டீங்கன்னு எப்படி தெரியும்? How you can know that you are backslide? பின்வாங்குகிறவன் எப்பொழுதுமே ரொம்ப திருப்தியா இருப்பான். நல்லா இருக்கேன், எனக்கு இது போதும், அப்படி இப்படிமா. அதாவது அவனுக்கு வளர்ச்சியை பத்தி சிந்தை வராது, இருக்கிறது போதுமா. He that turneth away, he says, I am well, I am sufficient, and he never take heed in the matters of growing. நீதிமொழிகள் 14:14 சொல்லி இருக்கு, பின்வாங்கி போகிறவன் தன் வழிகளில் திருப்தி உள்ளவன். And 14:16 of Proverbs says, and he that is back turning away is satisfied in his ways. 14:14 of அங்க என்ன Proverbs. சொல்லி இருக்கிறது? And what it is said there? பின்வாங்கி போகிறவன் தன் வழிகளில் திருப்தி அடைகிறவன். And he that man that is satisfied for himself is turning from his ways. அது கரெக்ட்னு அவன் நினைச்சுக்கிறான். And whatever he commits, he think it is correct. ஏசாயா 1:4 என்ன சொல்லுகிறது? And book of Isaiah chapter 1:4, what it is saying? நீங்கள் ஏன் இன்னும் பின்வாங்கி போகிறீர்கள்? And why you gone away backward? 5ஆம் வசனம் சொல்லுகிறது, ஏன் நீங்கள் அடிக்கப்பட வேண்டும்? And 5th verse say, why should ye be stricken நீ away? பின்வாங்க தேவனிடத்திலிருந்து அடி விழுது, சத்துருவினிடத்திலிருந்து உனக்கு அடி விழுது. When you turn back or go backward and you get beatings from God and especially Satan. இதுதான் நம்முடைய விசுவாசிகளுக்கு இப்ப சிக்கி கொண்ட ஒரு காரியம். And this is the point that our believers entangled. வீட்ல பார்த்தா பேரண்ட்ஸ் அடிக்கறான், ஸ்கூல்ல போனா டீச்சர்ஸ் அடிக்கறான். And home, when they go to home, parents are beating. When they reach to school, teachers are beating. உனக்கு தேவனிடத்திலிருந்து அடி, பிசாசிடத்திலிருந்து அடி விழுது. And similarly you will get beatings both from God and from Satan. என்ன நீ பின்வாங்க தேவன் உன்னை எப்படியாவது கொண்டு வர்றதுக்காக உன்னை அடிக்கிறார், சிட்சிக்கிறார், உன்னை தண்டிக்கிறார். உனக்கு என்னன்னா தேவனும் நமக்கு விரோதி ஆயிட்டாரேன்னு சொல்லி உனக்கு டென்ஷன் ஆகுது. And to make you to come up from a turning back, the Lord is punishing you, chastising you and reproving you, correcting you, but you are having not how turn back. செப்பனியா 1:6 என்ன சொல்லுகிறது? And what does book of Zechariah chapter 1:6 say? செப்பனியா 1:6 சொல்லுகிறது, நீங்கள் பின்வாங்கி போக போக சங்காரமாக்கப்படுகிறீர்கள். And Zephaniah chapter 1:6 says, and when you turn back and you become a destroyer. அப்ப பின்வாங்குதல் என்பது நம்மை நியாயத்தீர்ப்புக்கு இழுத்து கொண்டு போகிற ஒரு சக்தி. And the turning back is the power taking us to judgment. நீங்க இப்ப எப்படி இருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க. Check how you are. உங்களுடைய நிலவரம் என்ன? What is your state? நம்முடைய நிலவரம் என்ன? And what is our state? இந்த மார்க்கத்துல வந்துட்ட பிறகு நீ பின்வாங்கவே கூடாது. After coming to this way, you should not be backslidden. வந்துட்டியா அவ்வளவுதான், நின்றணும். And when you come here, you must stand. பிரதிஷ்டை பண்ணினா பிரதிஷ்டையில் நிக்கணும். பிரதிஷ்டை நீ பின்வாங்கவே கூடாது. When you consecrate yourself, and you should never turn back in your consecration. பின்வாங்குற பழக்கம் நமக்கு ஆகவே ஆகாது. And turning back, that experience is not used for us. நான் அதனால தான் சொல்லுவேன், Once again I say, நகையவே கலத்தாதேன்னு சொல்றேன். I say don't remove the jewels. நகையை கலத்தாது. Don't remove the jewels. கலத்துனா போடாது. If you remove, don't wear it. கரெக்ட்டா? நீ கலத்தாத. Don't remove. அது இப்ப அவனை கலத்தலன்னு சொல்லி பரலோகத்துக்கு விடலன்னா அது அப்போ உன் கதையும் அவர் கதையும். And it is your story and his story, not allowing you to go to heaven. அது உனக்கும் தேவனுக்கும் அங்க வந்துட்டு no chance அப்படினாறா நீ அப்போ வந்துகிட்டு ஐயோ நான் விட்டுட்டேன்னா அங்க போய் நீ வாசல்ல நின்னு கலத்திட்டு இருக்க முடியாது இல்லையா? But the Lord is giving you no chance, and standing near the door you cannot shout. அதனால அது பத்தி அது உனக்கும் தேவனுக்குள்ளது. So it is your part and God. ஆனா கலத்துனா போடாது. But when you remove, don't wear it again. நம்ம விசுவாசி பொண்ணு ஒண்ணு, And when we have believer girl, நான் பட்டாபுரம்ல இருக்கும்போது when I was at Pattabhiram, அந்த பிள்ளை திருநின்ற ஊர்ல படிச்சது. and she studied at திருநின்ற ஊர் அடுத்த ஸ்டேஷன், next station. நல்ல விசுவாசி தான். And she was a good believer. ஒரு நாள் நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதுக்கு அவசரமா போறேன். I went speedily to this railway station. அந்த ரயில்வே ஸ்டேஷன் ஓரத்துல உள்ள பூக்கடையில இது நிக்குது. And she was standing near this flower shop. நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன் என்னதான் பண்றான்னு. I looked her what she was doing. ஒரே ஒரு ரோஸ் மட்டும் வாங்கிக்கிச்சு. And she got one rose. ட்ரெயின் கிளம்பின உடனே தூக்கி வச்சுக்கிச்சு. And when train started, she kept it. ஓஹோ, இவளுக்கு இப்படி ஒரு கேரக்டர் இருக்கு. நகை போடல, 10 முழத்துக்கு வாங்கி மொத்தமா தலையில சுத்தல. என்னது, ஒரே ஒரு ரோஸ் வாங்கி வச்சுக்கிச்சு போகுது. டெய்லி இதுதான் அவளுடைய பழக்கமே. சாயங்காலம் வரும்போது என்ன செய்யும், அது காஞ்சி போயிடும். அது பிறகு அதை எடுத்து போட்டு வீட்டுக்கு வந்துடுவா. And she had the practice of taking this rose every day in the morning. When it comes at the evening, it dried away. She'll take it out and comes. சமீபத்தில் ஒரு இடத்துல நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது அவளை பார்த்தேன். அவள் பாவ நகையெல்லாம் போட்டு
அவ வாழ்க்கை வேற ஒரு எப்படியோ நம்ம சபையை விட்டு வெளியே போய் அது இழுத்துட்டு போயிருங்க. உன்னை ஒன்ஸ் நீ போயிட்டேன்னா அது உன்னை இழுக்கும், ஒரே இழுப்பு, கண்ணி வெளி இழுத்த மாதிரி இழுத்துட்டு போயிரும். Recently I saw her in a meeting and pathetically was sitting with wearing the jewels, and if you are drawing back and it will completely draw you back. எந்த ஒரு தீர்மானமும் நல்லா யோசிச்சு செல்லுஞ்செலவை கணக்கு பார்த்து எடுக்கணும். And whatever decisions or determination you take, and you must think once or twice, then you have to take. ஒயிட் தான் போடுவேன் அப்படின்னா ஒயிட் போட முடியுமா, கடைசி வரைக்கும் நம்மளால குடும்பத்துல சமாளிக்க முடியுமா, இதெல்லாம் நீங்க யோசிக்கணும். And if you அதுக்கு பிறகு அதுல உள்ள நஷ்டம் தீமை நல்லது கெட்டது எல்லாத்தையும் நான் சகிப்பேன் அப்படின்னு நீ தீர்மானம் எடுத்துட்டு தான் எடுக்கணும். If you determine to wear white garments, and you must think twice and thrice, and but can you able to stand till last and counting all the losses, and you must take this decision. மீச வைக்க மாட்டேன், தாடி வைக்க மாட்டேன், ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போடுவேன், மருந்து எடுக்க மாட்டேன், நகை எடுப்பேன், இது எல்லாமே கரெக்டா ஒரு தீர்மானம் எடுத்து செய். And with determination take all these things, taking the mustache and taking beard and all removing the jewels and coming in white garments. திடீர்னு ஒரு நாள் ஹிட்லர் மீச வச்சுக்குவான், ஒரு நாள் பிரெஞ்சு தாடி வச்சுக்குவான், திடீர்னு பார்த்தா ஃபுல்லா ரவுடி பைய மாதிரி வைப்பான், திடீர்னு பாத்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லா எங்களை மாதிரி வந்துருவான். And so different types they used to change their style. இப்படி எல்லாம் இந்த சினிமாக்காரன மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேஷம் போடாத. நீ பெண்டிகாஸ்ட் ஒரே வேஷத்தை ஒழுங்கா போடு. And don't be in disguise like a cinema people. You are a Pentecostal man. அப்படிதானே? விசுவாசிகள் பொம்பளை பிள்ளைகளும் அப்படிதான். Even the believer girls are like that. நீ எப்பவுமே ஒரே ஸ்டைல்ல தான். விசுவாசியை எங்க கொண்டு போய் விட்டாலும் விசுவாசி தான். And be in a one style, and wherever you go you are a believer. கர்த்தருக்கு சித்தமானவன் பாபிலோனிலும் கர்த்தருக்கு பிரியமானவன் பாபிலோனிலும் தேவ சித்தம் தான் செய்வான். தானியேலை கொண்டு போய் பாபிலோன்ல இல்ல, அவனை மாயாபுரி சந்தையில விட்டா கூட அப்படித்தான் இருப்பான். And he that is pleased to God, and they will do the will of God at any place. அவன் தானியேல். He is Daniel. அதுபோல நீ ஒரு பெண்டிகாஸ்ட். You are a Pentecost. நீ எங்க இருந்தாலும் அதே ஸ்டைல்ல இருக்கணும். Wherever you are you must be in the same style. உன்னுடைய அந்த அழியாத வித்து உனக்குள்ள மாற கூடாது. The incorruptible seed should not change in you. சமயத்துக்கு ஏத்த மாதிரில நீ மாற கூடாது. And you should not change according to the times and seasons. நீ மாறனேனா அது உனக்கு கன்னியாக மாறிடும். If you change suddenly and it becomes snake to you. ஒரே ஸ்டைல்ல ஃபாலோ பண்ணு. And follow the same style. அது உடனே நீ ஃபாலோ பண்ணனும்ல. நீ ஜெபி, ஆவியானவர்ட்ட பேசட்டும், உனக்குள்ள உணர்த்தட்டும், உன்னை எச்சரிக்கட்டும், உன்னை தண்டிக்கட்டும், உன்னை சிட்சிக்கட்டும், உன்னை உருவாக்கட்டும். அதுக்கு பிறகு நீ ஒரு புடமிடப்பட்டவனா வெளிய வா. And let the Spirit of God may chastise you, punish you, and rebuke you, and reprove you, and whatever it may, as the one who was tried you will come out. அதான் ஒரு மனுஷன் சொன்னா, நான் சோதிக்கப்பட்ட பின்பு சுத்த பொன்னாய் விளங்குவேன். And when I was tried I come forth a pure gold. ஒரு பிரதிஷ்டை பண்ணினா அதுல ஆணி அடிச்ச மாதிரி சாகற வரைக்கும் நிக்கணுங்க. When you do a consecration as it was pierced a nail, and you must stand till last. ரெண்டு நாள் மூணு நாள் தேர்தல் வாக்குறுதி மாதிரி மாறிட்டே இருக்க கூடாது. Like election manifesto, you should not be changed 1 or 2 days. ஒரு தீர்மானம் எடுத்தியா அதுல நில்லு. If you take a decision, stand in it. அதுல அந்த சத்தியத்துல நில்லு. You stand in the truth. அது போதும். That is enough. நீ கொஞ்சத்தில் உண்மையாரு, கர்த்தர் உன்னை அநேகத்துல அதிகாரியா மாத்துவார். And be faithful in a little, and he will make you ruler in many. எந்த சூழ்நிலையிலும் நீ பின்ன வரக்கூடாது. At any situation you should not draw back. நீதிமொழி 30:30ல சொல்லி இருக்கிறது, ஒன்றுக்கும் பின்னடையாத சிங்கம். And Proverbs chapter 30 verse 30 says, and the lion that runs not for anything. நீ இந்த மார்க்கத்துல சிங்கம் போல நிக்கணும். And you should be like a lion in this way. ஓடி போற கூடாது. You should never go away. ஒன்றுக்கு நீ பின்னால வாங்க கூடாது. And you should never turn for anything. நீ எந்த போராட்டம் வந்தாலும் நீ சிங்கம் அப்படியே நிக்கணும். Any struggles comes and you are lion, you must stand. நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமா நிப்பார்கள். And righteous may be bold as lion. அது அங்க நின்னு சாகுமே தவிர அது பின்வாங்காது. It stands and die, it never turns back. அடிபட்டு செத்தால் மரணத்துக்கு துணிந்து நிக்குமே தவிர அது பின்வாங்காது. Even if it was better and was going to death, and never go turning away from death. வினோதமாய் அடி எடுத்து வைக்கிற நான்குண்டு. And from the day that you are keeping your feet, அதுதான் சிங்கம். and that is lion. அது ஒன்றுக்கும் அது அடி ஸ்டெப் எடுத்து வைக்கிறதே பெண்டிகாஸ்ட் ஸ்டைல் தனியா இருக்கணும். And when it is taking the step, it the Pentecostal style should know. நீ ஒரு சாதாரண கிறிஸ்தவ மாதிரி ஓடி போற கூடாது. And like a normal person you should not go away. என்னை போன்றவன் ஓடி போவானோ? And will any person be like நீ தைரியமா நிக்கணும். And you must stand bold. யோபு 39:22ல சொல்லி இருக்கிறது, போர்க்குதிரை பின்வாங்காது. And book of Job chapter 39 verse 22 says, and the horse of the war will never draw back. யுத்த களத்துல அப்படியே நிக்குமா. And it stands at the battlefield. யுத்தம் நடக்குது அப்படியே நிக்கும், அடிபட்டு சாகுமே தவிர அது அங்க இருந்து ரிவர்ஸ் எடுக்காது. At the time of the battle it stand and die but never get reverse. அந்த யுத்த சத்தத்தை கேட்ட உடனே இது பதிலுக்கு நிகி என்று கணைக்கும் அப்படினு சொல்லி இருக்கு. And hearing the voice of the it will shout as nihi. ஓடுறதுக்கு ட்ரை பண்ணாது, அந்த யுத்தத்துக்கு போறதுக்கு தான் அது ட்ரை பண்ணுமா. And it never goes to draw back, but it stands for the battle to face it. அதுக்கு மோப்ப சக்தி இருக்கு. And it have a smell incense. உங்களுக்கு எல்லாம் மோப்ப சக்தி இருக்கு. என்ன சக்தி? பக்கத்து வீட்ல மீன் குழம்பு வச்சிருக்கான்னா மோப்ப சக்தி ரொம்ப தெளிவா இருக்கும். அப்படிதானே? ஆனா போர்க்குதிரைக்குள்ள மோப்ப சக்தி என்ன தெரியுமா? கம்பீர சத்தத்தை கேட்கும், யுத்த சத்தத்தை கேட்கும். அதுதான் மோப்ப சக்தி. அதுக்கு எங்கேயோ யுத்தம் ஸ்டார்ட் ஆகுது, எங்கேயோ கம்பீர சத்தம் கேக்கு. இதுதான் போர்க்குதிரையுடைய மோப்பம். And this is the smell of the horse. Somewhere the battle voice is heard, and somewhere the voice rejoicing voice is heard.
அது ஒரு தனி பிரசங்கம், நான் இப்ப அதுக்குள்ள போக விரும்பல. And that is different sermon, I don't want to enter into. போர்க்குதிரைன்னா சாதாரணம் கிடையாது. And it is not an ordinary horse. அது யுத்தத்தை கேட்கும். It hears the war. எக்கால துணிக்கு அஞ்சாமல் பாயும். And when the trumpet sounds, it goes out. அதுக்கு யுத்தத்தை மோப்பம் பிடிக்குமா? And it smell at the battle. வாசிங்க 25 39 25 யோபு. எக்காலம் துணிக்கும் போது அது நிகியென்று கனைக்கும், யுத்தத்தையும் படைத்தலைவரின் ஆர்ப்பரிப்பையும் சேனைகளின் ஆரவாரத்தையும் தூரத்திலிருந்து மோப்பம் பிடிக்கும். எப்படி தூரத்திலிருந்து எதை மோப்பம் பிடிக்குது? எதை மோப்பம் பிடிக்குது? சாப்பாடையா குழம்பையா? இல்ல, அது யுத்தத்தை படைத்தலைவரின் ஆர்ப்பரிப்பு எக்கால சத்தத்தை தான் அது மோப்பம் பிடிச்சிட்டே இருக்கும். And what does it smell at from far away? That is at the battle, the sound of the trumpet. நீ ஒரு போர்க்குதிரை. You are a war horse. நீ ஒரு ரேஸ் கார்ஸ். And you are the race horse. நீ ஜெயிப்பங்கறது தான் கர்த்தருடைய திட்டம். And it is the plan of God that யோபு ஜெயிப்பான், அதுதான் தேவனுடைய திட்டம். It is a plan of God that Job will conquer. பிசாசு சொல்றான் அவன் ஜெயிக்க மாட்டான்னு சொல்றான். And devil says that he will not conquer. யார் ஜெயிச்சது? And last who conquered? யோபு ஜெயித்தான். And Job conquered. இயேசு ஜெயித்து தேவன் ஜெயித்தார். And God made victory. உன்னை என்னை நம்பி தான் உன்னை இருக்கிற இடத்துல நீங்க கொண்டு வந்து இவன் ஜெயிப்பான், இவன் இயேசுவின் வருகையில வருவான் கொண்டு வந்திருக்கிறார். நீ தோத்துறாத, தேவனை வெட்கப்படுத்திராத. Trusting you and me brought here to this church and you be prevailed over, and he brought you that don't make him to put in shame. கிறிஸ்துவின் நாள் உனக்கு தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய நாளா இருக்கணும், தலைகுனிவின் நாளா இருக்க கூடாது. The day of Christ must be the heads to be lifted up and you should not bow your heads down. இந்த போர்க்குதிரை பின்வாங்காதே. And this horse will never turn back. அது எந்த பட்டயம் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, வெட்டுப்பட்டு நிக்குமே தவிர அப்படியே தான் நிக்குங்க. And whatever the sword, whatever comes, and it be slain and be stand, but it will never go back. இந்த ரேஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா When you see in the race, என்ன ஸ்பீட்ல போகும் தெரியுமா? see what speed it goes. கண்ட்ரோல் கிடைக்காம கேலரி மேல எல்லாம் ஏறி ஓடிவிடும். And without any control, and it will go near the barrier. பாத்திருக்கீங்களா? அதுக்கு ரவுண்ட், அந்த ரவுண்ட்ல வர்றதுக்கு கண்ட்ரோல் கிடைக்கலனா, ஸ்பீடு வரும்போது அதுக்கு கண்ட்ரோல் திரும்பதுக்கு முடியலன்னா எங்க ஏறிடும்? தட தட தடன ஆள் மேல கேலரி மேல எல்லாம் ஏறி குச்சி போய்டுங்க. And if does not get the control to stand in the particular round, it will circle, it will go above the round man and it will go near the barrier. இல்ல நான் யுத்தத்துக்கு வரவே மாட்டேன்னு போட்டு அடிச்சுலாம் அதை இழுத்து கொண்டு வர வேண்டாம். அதுக்கு அந்த யுத்த சத்தம் கேட்ட உடனே ரெடி ஆயிக்கும். And when you hear the voice of the battle, it get ready. நீங்க யுத்தத்துல பாருங்க, எத்தனையோ ராஜாக்கள் செத்துருவாங்க, குதிரையிலே விழுந்து கிடப்பான். அந்த குதிரை அவன நாட்டுக்கு என்ன செய்யும்? அரண்மனை கொண்டு வந்திருக்கதா நீங்க கதையில படிச்சிருக்கலாம். And you read in the story, and after the end of the battle, when the king died, it will carry the king to the palace. நீயும் நானும் ஒரு போர்க்குதிரை. And you and I are the battle horse. யுத்தத்துல நீ பின்வாங்க கூடாது. And you should never turn back in the battle. நீ ஒரு சிங்கம். You are a lion. நீ எந்த சூழ்நிலையிலும் பின்வாங்க கூடாது. And you should never turn back in any situation. நீ இந்த நாட்கள்ல பின்வாங்கினால் நீ எந்த காலத்துல நிக்க முடியும்? When you turn back in this period, and how when can stand? 44ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? And Psalms 44 verse 19, what's it say? அங்கே சங்கீதக்காரன் சொல்கிறான், எங்கள் இருதயம் பின்வாங்கவே இல்லை. Our hearts were never turned back. எங்கள் இருதயம் பின்வாங்கவும் இல்லை, எங்கள் காலடி உம்முடைய பாதையை விட்டு விலகவும் இல்லை. அங்க ஒரு மனுஷன் சொல்றான், எங்கள் இருதயம் உம்மை விட்டு பின்வாங்கவில்லை, எங்கள் காலடிகள் விலகவே இல்லை. Our hearts were never turned back and our steppings were never gone away. இயேசு போன பாதையில பரிசுத்தவான்கள் காலடிகள்ல போயிட்டு இருக்காங்க. And he was throwing the paths where the saints of God travel. அந்த பாதையில இருந்து வழி விலகவே கூடாது. And we should never go turn away from the paths. நீ ஒருபோதும் உன் இருதயத்துல கூட நீ பின்வாங்கிர கூடாது. And you should never turn away in your hearts. உன் மனைவி மேல உனக்கு இருதயத்துல துக்கம் வந்துருச்சுனாலே வாழ்க்கை அசைய ஆரம்பிக்கும். And if you have grief about your wife in your heart and you have been உன் புருஷன் மேல இருதயத்துல பாரம் வந்துட்டாலே உன் வாழ்க்கை ஆட ஆரம்பிச்சிரும். If you have burden about your husband, your life may shake. அதனால இந்த மார்க்கத்துல உன் இருதயத்துல கூட பின்மாற்றம் வர கூடாது. So in this way, and you should never turn back even in your hearts. ஆனா நீ மேனேஜ் பண்ணுவ, சிரிப்ப, நல்லா இருப்ப, ஒயிட் அண்ட் ஒயிட் போடுவ, கூட்டங்களுக்கு வருவ, ஆவியில் நிறைஞ்சு ட்ரை பண்ணுவ. ஆனா உன் இருதயம் எங்க இருக்கு? You may come in your white and white and may do everything, but where is your heart? உன் இருதயம் பின்வாங்க கூடாது. Your heart should never backslide. நீ ஒரு கர்த்தருக்காக நிக்கக்கூடிய ஒரு தேவனுடைய பிள்ளை. And you are the people, child of God, standing for God. 2 ராஜாக்கள் 18:6-7 நாம் பார்க்கும் பொழுது, When we look into 2 Kings chapter 18 verse 6 and 7, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? and what it is said there? எசேக்கியாவின் நாட்களிலே ஜனங்கள் பின்வாங்கவில்லை இல்லை. At the time of Hezekiah, the people never resisted. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அங்க தெளிவாக சொல்லி இருக்கிறது. And it is said very clearly. அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? How was his life? அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்கவில்லை. And he never resisted from God. கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். So the Lord was with him. அவன் கர்த்தருடைய வார்த்தைகளை கைக்கொண்டு நடந்தான். And he followed the commandments of God. அவன் போன இடம் எல்லாம் அனுகூலமாயிற்று. And whithersoever he went, it was prosper. அவன் தன் ஜனத்தையும் அப்படி தான் கொண்டு போனான். And he made the people to go in that way. அவன போல ஒரு ராஜா இல்லன்னு பைபிள் சொல்லுகிறது. And the Bible says no king is like him. அவன் கர்த்தரை விட்டு ஒருபோதும் பின்வாங்கவில்லை. And he never rebelled from God. அதனாலதான் அவன் செத்து போயிடுவான்னு சொன்ன பிறகு கூட
அவன் அழுத உடனே கர்த்தர் அவனை கூப்பிட்டு அவனுக்கு 15 வருஷம் கூட்டி கொடுத்தாரு. And when it was announced he will die, and when he cried, the Lord added 15 years more. அவனுடைய ஜெபத்துக்காக 185,000 பேரை கொன்றார். And for his prayer and they killed 1,85,000 people. அவனுடைய ஜெபத்துக்காக கர்த்தர் சூரியனை பின்னாக போக வைத்தார். And for his prayer the Lord made the sun to go back. எசேக்கியா சாதாரண மனுஷன் அல்ல. Hezekiah is not an ordinary அவன் person. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்கவில்லை. At any situation he never drawn back from God. நீ பின்வாங்காத வரைக்கும் உனக்கு எல்லாம் அனுகூலமாகவே இருக்கும். Till you never turn back and everything will be prosper to you. 2 நாளாகமம் 2 Chronicles 34:33 பார்க்கும் பொழுது 34th chapter verse 33. அங்கே ஒரு மனுஷனை குறித்து சொல்லி இருக்கிறது. And it is said about a man, அவன் யோசியா. and he is Joshua. 2 நாளாகமம் 34:33. யோசியா இஸ்ரவேல் புத்திரருடைய தேசங்கள் எங்கும் உண்டான அருவருப்புகளை எல்லாம் அகற்றி இஸ்ரவேலிலே காணப்பட்டவர்களை எல்லாம் தங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்கும்படி செய்தான். அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டு பின்வாங்கினதில்லை. ஆண்டவரை விட்டு பின்வாங்குற அந்த சிந்தையே வரக்கூடாது. And you should never have the mind to depart from God. யோசியா என்ற தேவனுடைய மனுஷன் ஒரு ராஜாவை பற்றி பைபிள் சொல்லுகிறது. A king Josiah, a child of God, it said about தேசத்தில் him. உள்ள எல்லா அருவருப்பையும் வெளியே அப்புறப்படுத்தி விட்டார். He took away all the abominations of the country. நீ இந்த ராஜ்யத்தில் இருந்தா நீ கர்த்தரை மட்டும் தான் சேவிக்கணும். When you are in this kingdom you must serve God alone. ஆனபடியால் அவர்கள் கடைசி வரை தங்கள் தேவனை விட்டு அவர்கள் பின்வாங்கினது இல்லை. So all the days of their life and they departed not from the Lord. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை. And the word the Lord speak to us என் right now. ஜனமே, என் மகனே, என் மகளே, நீ பின்வாங்காதே. My people, my son, my daughter, don't turn back. பின்வாங்குகிற இருதயம் உனக்கு வேண்டாம். Don't have the heart to turn தேவனை back. விட்டு விலகி போகிறதான அவிசுவாசமான பொல்லாத இருதயம் உனக்கு வேண்டாம். And don't have the unbelief heart to turn away from God. விசுவாசத்தை விட்டு பின்வாங்காதே. And don't turn away from faith. உபதேசத்தை விட்டு பின்வாங்காதே. And turn not away from faith. இளைப்பாறுதலை விட்டு And பின்வாங்காதே. turn not away from your rest. சோதனைகளிலே பின்வாங்காதே. Don't draw back at times of temptations. பலவீனங்களுக்கு இடம் கொடுத்து நீ பின்வாங்காதே. Giving room for the weakness, don't turn நீ back. பின்வாங்கும் பொழுது நீ அலைந்து கொண்டே இருப்பாய். If you turn back you will roam around. நீ பின்வாங்கும் பொழுது பல வல்லமைகள் உனக்கு விரோதமாய் எழும்பும். If you draw back many powers rise நீ against you. பின்வாங்கும் பொழுது உனக்கு தேவனிடத்திலிருந்து அடி விழும். If you draw back and you will get beatings from God. ஓ, நீ தேவனால் ஏற்படுத்தப்பட்டவன். You are ordained by God. நீ ஒன்றுக்கும் பின்வாங்க கூடாது. And you should never turn back நீ for anything. சிங்கம் போல நிற்க வேண்டும். You must be bold like lion. நீ போர்க்குதிரை போல நிற்க வேண்டும். And you must stay like a horse in battle. இருதயத்திலே கூட பின்மாற்றம் வரக்கூடாது. And even there should not backsliding occurs in your heart. நீ ஒரு எசேக்கியா. You are Hezekiah. நீ ஒரு யோசியா. You are Josiah. நீயும் உன் ஜனங்களும் ஒருபோதும் பின்வாங்க கூடாது. And you and people should never turn away. நீ பின்வாங்காமல் இருந்தால் உனக்கு எல்லாம் அனுகூலமாக இருக்கும். When you turn out away and everything will be favorable to you. யோசியான்னா என்ன அர்த்தம்? And what is the meaning of Josiah? கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டவன், நிறுவப்பட்டவன். And he was ordained by God. எசேக்கியான்னு சொன்னா என்ன அர்த்தம்? What is the meaning of Hezekiah? தேவனால் பலப்படுத்தப்பட்டவன் என்றார். And he was strengthened by God. தேவனால் நிறுவப்பட்டவன், எஸ்டாப்லிஷ்ட். தேவனால் நிலைநிறுத்தப்பட்டவனும் தேவனால் பலப்படுத்தப்பட்டவனும் பின்வாங்க மாட்டான். And they that were established and they that were strengthened by God will never turn back. என்னுடைய வார்த்தையை நான் சுருக்குகிறேன். I short my words. நம்முடைய நேரம் முடிகிறது. Our time is getting over. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு பேசுகிறது, என் மகனே, என் மகளே, நீ பின்வாங்காதே. Today the Lord speaking to us, my son, my daughter, never turn away. சோதனைகளிலே பின்வாங்கி விடாதே. And don't turn back at times of temptations. உபதேச கடினத்தின் நிமித்தம் நீ பின்வாங்கி விடாதே. And because of the faults and ministry, don't turn back. நான் உன்னை சிங்கமாய் அபிஷேகம் பண்ணுகிறேன். I anoint you as lion. நான் உன்னை போர்க்குதிரையாய் அபிஷேகம் பண்ணுகிறேன். I anoint you as the horse in the battle. நான் உன்னை எசேக்கியாவாய் மாற்றுகிறேன். I change you as a Hezekiah. உன்னை யோசியாவாய் மாற்றுகிறேன். I change you as Josiah. நான் உன்னை நிலைநிறுத்துவேன். I will establish you. நான் உன்னை பலப்படுத்துவேன். I will strengthen you. நீ எனக்காக நில். You stand for me. நான் உனக்காக நிற்பேன். I will stand for you. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. ஆண்டவரே, நான் ஒருபோதும் உம்மை விட்டு பின்வாங்க மாட்டேன்னு சொல்றவங்க கண்களை மூடி முழங்கால் படியிடுங்க. And those who see, Lord, I will never turn away from you, close your eyes and bend your knees. இன்னைக்கு தேவனுடைய சன்னிதானத்துல நான் சொல்றேங்க, தாவே, இனிமேல் என் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு தெரியாது, ஆனால் நீர் அதை அறிவீர். Today in the presence of God I confess I don't know how my life would be, but you know what is happening in my life. இன்னைக்கு இந்த 11 நிமிஷத்துல நான் சொல்றேன், நான் பின்வாங்க மாட்டேன். 11 o'clock, 11th minute I see I never turn back. ஆனால் என் காலங்கள் உம்முடைய கரங்களில் இருக்கிறது. My times are in your hands. இன்னைக்கு மட்டுமல்ல, Not only today. என் ஓட்டம் முடிகிற வரைக்கும் நான் பின்வாங்க கூடாது. Till the end of my race I should never turn back. எந்த விசுவாசத்திலும் சரி, உபதேசத்திலும் சரி, In faith as well as doctrines, அபிஷேகத்திலும் சரி, இளைப்பாறுதலிலும் சரி, anointing as well as rest, சோதனையிலும் சரி, போராட்டத்திலும் சரி, a temptation as well as battles, உயர்விலும் சரி, தாழ்விலும் சரி, in the heights and also the depths, உயர்வோ தாழ்வோ, பசியோ பட்டினியோ, நிர்வாணமோ நாசமோசமோ,
death or peril or pestilence or depths or heights, whatever it may be. ஒருபோதும் பின்வாங்காதபடி என்னை பலப்படுத்தும். And strengthen, I should never turn back from you. என்னை ஒரு சிங்கமாய் மாற்றும். Change me as lion. என்னை ஒரு போர்க்குதிரையாய் மாற்றும். Change me as a war horse. நான் இருதயத்தில கூட பின்வாங்க கூடாது. I should never draw back even in my heart. கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ண போகிறார். The Lord is going to anoint you. கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ண போகிறார். The Lord is going to anoint you. கர்த்தர் உன்னை நிலைநிறுத்த போகிறார். The Lord is going to make to establish you. கர்த்தர் உன்னை பலப்படுத்த போகிறார். The God is going to strengthen you. நீ ஒருபோதும் பின்வாங்க மாட்டாய். And you will never turn back. ஆமா, கடந்த நாட்களிலே எனக்கு வந்த சோதனை, எனக்கு வந்த போராட்டங்கள், எனக்கு வந்ததான விசுவாச பரீட்சைகள், இதில் நான் சில நேரங்களில் தடுமாறி இருக்கிறேன் என்று ஒத்துக்கொள்ளுங்கள் எத்தனை பேர்? Those who accept in the times of temptations and struggles and the time of the test of my faith, I have been drawn back. வெளியரங்கமாக இல்லாவிட்டாலும் என் இதயத்தில் அப்படிப்பட்ட போராட்டங்கள் வந்தது உண்டு. And if it may be not outwardly, but I got this triumph in my heart. கர்த்தர் என்னை மன்னிக்க வேண்டும். The Lord must forgive me. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு கிடைத்து And விட்டது. today I receive the word of God. இன்னைக்கு நான் ஜீவனை பலிபீடத்துல வைக்கிறேன். Today I keeping my life on the altar. என்னையும் என் பிள்ளைகளையும் என் சந்ததியை பலிபீடத்துல வைக்கிறேன். I keep myself, my children, my generation on நான் the மட்டுமல்ல, altar. என் கூடாதே. Not only me, even my generation should not backward. கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறார். Lord is strengthening you. கர்த்தர் இன்னைக்கு உன்னை நிறுவ போகிறார். The Lord is going to establish you. ஆமென். ஒரு அபிஷேகம் வரும். Anointing will come. இனிமேல் நீ பின்வாங்க மாட்டாய். And you will never draw back. Amen. Amen. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back. No turning back. No turning back. No turning back. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான். அல்லேலூயா. பாஸ்டர் ஜோயல் சொல்லுவாரு, Pastor Joel used to see, இங்கிலீஷை விட தமிழ் தான் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாரு. and Tamil is better than English. இங்கிலீஷ் வந்து டிசைடட், நான் முடிவு செஞ்சிருக்கிறேன், இயேசுவுக்கு பின்னால போறதுக்கு நான் முடிவு செஞ்சிருக்கிறேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன். I have decided to follow after Jesus. I never turn back. ஆனா தமிழ் அப்படி இல்ல. But Tamil is not like நான் that. போக துணிஞ்சிட்டேன், சாகிறதுக்கு ரெடி ஆயிட்டேன், நான் பின்வாங்க மாட்டேன். I persuaded to go after him. I never turn back. இயேசுவின் பின்னே போக எல்லாரும் இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், Hallelujah. பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான்.
ஆமென். இந்த எத்தனை வாலிபர்கள் இப்போ இந்த முடிவு எடுக்கிறீங்க? How many youths are taking this decision? ஜீவனோ மரணமோ, Life or death, உயர்வோ தாழ்வோ, and depths or heights, பசியோ பரிபூர்ணமோ, and starvation and fulfillness, எதுவானாலும் whatever it may be, நான் இயேசுவை பின்பற்றுவேன். I will follow Jesus. எத்தனை ஊழியர்கள் ரீடெடிகேட் பண்றீங்க? How many servants of God rededicate you? எத்தனை பெற்றோர்கள் உங்களை ஒப்பு கொடுக்கிறீங்க? How many parents submit yourself? ஆண்டவரே நான் பின்வாங்கினது போதும், Lord, it is enough that I backslided. தோல்வியை சந்தித்தது போதும், It is enough that I face failure. நான் அழுதுட்டு கிடந்த காலங்கள் போதும், The times that I cried, it is enough for இனிமே me. நான் முன்னே போய் கொண்டே இருக்க வேண்டும். I want to go forward. நான் பின்வாங்க மாட்டேன். I will never turn back. எத்தனை பேர் அப்படி ஒப்பு கொடுக்கிறீங்க? How many are submitting? யாரும் கண்ணை திறக்காதீங்க. Don't open your eyes. ஆமென். உன்னை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்துவா இருக்கட்டும். And the Lord who strengthened be Christ. ஒருபோதும் பின்வாங்காத ஒரு அபிஷேகம் இறங்க போகிறது. An anointing that you never turn back is coming down. உலக மாமிசம் பிசாசின் போராட்டத்திலே நீ ஜெயிக்கும்படியாக உன்னை அபிஷேகம் பண்ணுகிறார். To overcome the world, flesh and Satan, he is anointing you. ஒரு 2 நிமிஷம் ஒரு அபிஷேகம் இறங்கட்டும். Let 2 minutes anointing comes in our midst. ரீலபானியா ரபக துடா பதக துடா ஹிக்கரா துடா 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 ரித்தத திராபான். ஆமா. இந்த அபிஷேகம்லாம் போதாது. This anointing not enough. அபிஷேகம் அது பின்வாங்காத அபிஷேகம்ங்கிறது அது சிங்கம் போல கர்ஜிக்க ஆரம்பிக்கும். The anointing that turneth not away roars like lion. அந்த போர் குதிரையை பாத்திருக்கீங்களா? Have you seen the war horse? அப்படியே 4 கால்ல நின்னுகிட்டே இருக்கும், அப்படியே அலமோதிக்கிட்டு இருக்கும். It stands on 4 feet and it waves around. பின்வாங்காத அபிஷேகம்னா ஆவியானவர் அசைவாட வேண்டாமா? The anointing that turneth not away, the spirit of God must move in ஒரு us. சிங்கத்தின் கர்ஜிக்கிற சிங்கம் பால சிங்கம் போல ஒரு அபிஷேகம் இறங்கட்டும். Let roaring lion, the end lion. இபாலா பக்கரா பக்கரா வாலா ஹைலி மியாரா பாலா திடா. ஆமென். இயேசுவுக்காக ஜீவிப்பேன் நான், என்ன வந்தாலும் அஞ்சிடேன் நான். ஆவியின் சத்தம் கீழ்ப்படிவேன். இயேசுவுக்காக ஜீவிப்பேன் நான், இயேசுவுக்காக ஜீவிப்பேன் நான். என்ன வந்தாலும் அஞ்சிடேன் நான். ஆவியின் சத்தம் கீழ்ப்படிவேன். இயேசுவுக்காக ஜீவிப்பேன் நான், இயேசுவுக்காக ஜீவிப்பேன் நான். என்ன வந்தாலும் அஞ்சிடேன் நான். ஆவியின் சத்தம் கீழ்ப்படிவேன். இயேசுவுக்காக ஜீவிப்பேன் நான், இயேசுவுக்காக ஜீவிப்பேன் நான். என்ன வந்தாலும் அஞ்சிடேன் நான். ஆவியின் சத்தம் கீழ்ப்படிவேன். இயேசுவுக்காக ஜீவிப்பேன் நான். ஆமென். நீ போகும் வழியை தெய்வம் அறிவார். The Lord knows the path you go. ஏன் பின்வாங்காதே என்கிற ஒரு வார்த்தை உனக்கு இந்த காலவெளியில வந்திருக்கிறது? Why you receive the word, not turn it back? நீ பின்வாங்கினபடியினால் அல்ல. Not because you were turned away. இனி பின்வாங்கக்கூடிய சூழ்நிலை வருகிறதுக்கு முன்பாக உனக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கப்படுகிறது. And the counsel is given to you lest you not turn away from his ways. தேவன் வருமுன் உன்னை காக்க விரும்புகிறார். And he want to come before it comes. அதனால தான் இந்த கூட்டத்தின் முடிவிலே I end this meeting. கர்த்தர் ஒருபோதும் பின்வாங்காத ஒரு அபிஷேகத்தை உனக்கு தருகிறார். The Lord gives you away from உன்னை him. நிரப்பிக்கொள். Fill yourself. உன்னை பலப்படுத்திக்கொள். Strengthen yourself. உன்னை உறுதிப்படுத்திக்கொள். And confirm yourself. ரீபாலியா ரபானா துராபானியா ரபானா. 1
ஆம். ஆம், கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எந்த சூழ்நிலையிலும் பின்வாங்காத ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் இந்த காலவெளியில ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் கொடுத்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒருபோதும் பின்வாங்காதவர்களை சேர்க்க இயேசு வருகிறார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்நாளிலே அவரை சந்திக்க எல்லாருக்கும் உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட நம்முடைய சமூகத்துக்கு அன்னியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலவெளியிலும் கூட ஆவியோடு உண்மையோடு நம்முடைய சமூகத்தில் ஆராதிக்க உங்களை மகிழ மேல கலியுற கத்தாவே ஆண்டவரே பாடி மகிமைப்படுத்த ஆவியினால் அபிஷேகத்தினால் எங்களை நிறைத்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே சத்திய வசனத்தை கொண்டு இந்த காலவெளியில் எங்களோடு பேசினீர் ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படி நாங்கள் ஜீவிக்க இந்த விதத்திலையும் கத்தாவே நாங்கள் பின்வாங்கி போனவர்களாக ஆண்டவரே நம்முடைய ஆத்துமாவுக்கு பிரியமில்லாதவர்களாய் நாங்கள் காணப்படாதபடி ஆண்டவரே நம்முடைய ஆத்துமாவுக்கு நாங்கள் பிரியமுள்ளவர்களாய் காணப்பட ஆவியானவர் இந்த காலவெளியில் உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்து ஒப்படைக்கிற ஆண்டவரே. நாங்கள் விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போய்விடாதோடு பாதுகாக்கணுமே. சோதனையில நாங்கள் கத்தா பின்வாங்கி போய்விடாதோடு பாதுகாக்க முடியாக வேண்டிக்கிறோம் கத்தாவே. நாங்கள் உபதேசத்தில் விட்டு பின்வாங்கி போய்விடாதோடு பாதுகாக்க முடியாக வேண்டிக்கிறோம் ஆண்டவரே. சாலமோன பெண்ணுக்கு போல அந்நிய பெண்கள் மேல் ஆசிரியத்தவன் பின்வாங்கி போனான் ஆண்டவரே. அதுபோல நாங்கள் காணப்படாதோடு எங்களை பாதுகாத்துக்கொள்ள ஆண்டவரே. நாங்கள் சிங்கத்தை போல கத்தா பின்னடையாதவர்களா எங்களை மாற்றும். அந்த போர்க்குதிரை போல எங்களை பின்னடையாதவர்களா எங்களை மாற்றும் ஆண்டவரே. எசேக்கியா அம்மை விட்டு பின்வாங்கவில்லை, ஓசியா அம்மை விட்டு பின்வாங்கவில்லை ஆண்டவரே. நாங்கள் விட்டு பின்வாங்கி போய்விடாதபடி எங்களை ஜீவித்தை காக்க முடியாக இந்த காலவேளையில எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முற்றுமாய் உம்முடைய அன்பிலே உம்முடைய பரிசுத்தத்திலே உம்முடைய ஜெயத்திலே எங்களை காக்க முடியாக எந்த விதத்திலையும் கத்தாவே என்ற வரிகளை நாங்கள் ஆண்டவரே கத்தாவே காணப்பட எங்களை ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும். நாங்கள் ஒருவர் என்றால் உடைய வரிகளை கைவிடப்பட்டு போய்விடாதபடி பின்வாங்கி போனவர்களாய் காணப்படாதபடி எங்களை ஜெயம் கொண்டவர்களா உடைய வரிக்காக ஆயத்தப்படுத்த ஆண்டவரே. ஜெயம் கொண்ட ஆண்பிள்ளை சேர்க்க சீக்கிரம் வருகிறேன் ஆண்டவரே. எங்களை ஜெயன் பிள்ளை ஆண் பிள்ளையாய் மாற்றி உம்மை சந்திக்க எங்களை தகுதிப்படுத்தும். கேட்ட வார்த்தை ஒவ்வொரு உள்ளங்களிலும் சத்திய ஆவியான அந்த காலையில பேசுகின்ற சத்திய வசனத்துடைய ஜீவித்து நாங்கள் உம்மை போல மாற்றி உம்மை சந்திக்க தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. வலுவாதபடி உங்களை காப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீர் ஆண்டவரே. வலுவாதபடி பாதுகாக்கிற ஆண்டவட கரத்தில் எங்களுடைய ஆவி ஆத்மா முற்றமாக சமர்ப்பிக்கிறோம். பவனியை நீர் நடத்தி ஆசீர்வதி, கன்வர்ஷன் ஆசீர்வதி, தொடர்ந்து உடைய சமூகம் கூடந்து எல்லா துதி கனமையும் எடுத்துக்கொள்ளும். இயேசு நாமத்தில் வேண்டிக்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம்ம அனைவரும் சகல பரிசுத்தவான்களுடைய கர்த்தராகிய இயேசு மகிமையிலே வெளிப்பட மட்டும் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.